தரணி ஆரம்பிச்சிடலாமா? நானே ஸ்பேஸ் போட்டதை மறந்துட்டு ஒரு நிமிஷம் வச்சு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஆரம்பிச்சிருங்க அப்படின்றத. ஓகே, கேக்குதாண்ணா? கேக்குது கேக்குது தரணி. நான் ஒரு நிமிஷம் முன்னாடி ஆரம்பிக்கலாமான்னு கேட்கலாம்னு நினைச்சேன், அப்புறம் மறந்துட்டேன், ஸ்பேஸ் போட்டதே மறந்துட்டேன். சரி சொல்லுங்க அப்படியே. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து மேஜர் அப்டேட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து கூலி பவர் ஹவுஸ் லான்ச் ஈவெண்ட், அதுக்கப்புறம் வந்து சூர்யாவோட கருப்பு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து கருப்போட டீசர் வருது. கூலி ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே வந்து ஸ்பாட்டிஃபைல ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, கேட்டுட்டேன், செமையா இருந்துச்சு. ரீசெண்டா இந்த அனிருத் சாங்ல இது கொஞ்சம் பெஸ்ட் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாங். தேட்டரிக்கெலாம் ரொம்ப ஒர்க் ஆகும்னு தோணுது. அதே மாதிரி இட்லி கடை ஃபர்ஸ்ட் சிங்கிள், அது வந்து லிரிக்ஸ் வந்து தனுஷ் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. பாடலும் தனுஷ், அதுக்கப்புறம் ஸ்வேதா மோகன், இவங்க 2 பேர் தான் வந்து பாடியிருக்காங்க. அது வந்து 27th வருது பாட்டு. அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ்லேருந்து அக்லு பக்லு, ஷான் ரோல்டன் வாய்ஸில் அந்த பாட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிங்டம், அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஜூலை 26th வருது. லான்ச் ஈவெண்ட் வந்து திருப்பதியில் வச்சுருக்காங்க, ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட். ஸோ அதுக்கும் வெயிட்டிங். அதுக்கப்புறம் சாம் சிஎஸ் இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வந்து தனுஷோட அடுத்த ஃபிலிம் ஹெச் வினோத் டைரக்ஷனில் அந்த படத்துக்கு வந்து அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இன்டர்வியூவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஓஹோ இந்தன் பேபிலேருந்து காதல் எட்டி பார்க்க அப்படின்ற வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வார் 2 அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஜூலை 25th ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மாரிசன் அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் இன்னைக்கு நைட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி காலையில் நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி ப்ரெஸ்ஸுக்கான ப்ரீமியர் ஷோ நாளைக்கு வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி தகவலும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சேம் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுக்கு எப்படி ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் சேம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ட்ரெய்லருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து ஜூலை 25th நமக்கு வந்து வரும். ஃபென்டாஸ்டிக் 4ஓட அட்டாச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் ப்ளே ஆகுமான்னு தெரில. பட் ஆனால் வந்து யூஎஸில் கண்டிப்பாக ப்ளே ஆகும். எப்படியும் வந்து ட்ரெய்லர் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகிரும் அஃபிஷியலாக. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். கிங்டம் அப்படி சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் ப்ரோ. ட்ரெய்லர் தானே? ஆமா ஆமா சொல்லிட்டேன். சரி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு கருப்பு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி கூலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் பயங்கரம் ப்ரோ. ஆல்ரெடியே இந்த படத்து மேலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுலையுமே இன்னும் வேற லெவலில் இந்த ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாசான ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம், வெயிட்டிங் தான். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லுக்கும் சரி, சுருட்டும் சரி, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் வந்து ரிலீஸ் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒர்த்தாக இருந்துச்சு இந்த லுக்கு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சீரியஸாகவே. டீசருமே நாளைக்கு வருது. கொஞ்சம் கமர்ஷியலாக பேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 minute 38 seconds நினைக்கிறேன் டீசர் ரன் டைம். ஸோ வெயிட்டிங், பார்ப்போம். மாவீரம் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நான் வந்து இந்த படத்து மேல எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி ரொம்ப கம்மி தான். ஒரு என்னதான் ஒரு இப்படி எதையாவது ஃபுட்டு ஹைப் ஏற்றிடுறாங்க. அதுக்கான டீசரை கொடுக்கணும். உண்மையிலே இந்த லுக்கு நான் எதிர்பார்க்கல. சூர்யா இப்படி ஒரு லுக்ல வருவாரு. சர்ப்ரைஸ் தான் எனக்கு. எஃப்இசட் ப்ரோ, கருண் ப்ரோ, கமல் எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கும்? ஐயா ஐயா செஞ்சு விட்டுருக்காங்கய்யா. சூர்யா படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இதை விட மாசா இருக்குன்னா அதான் வரணும். அது பேக்ரவுண்ட்ல இருக்கிறது வந்து அது என்னது, ஹைகோர்ட்டா? எனக்கு போட்டுதான் அப்படியா? எனக்கு அது ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. அது பிளெண்ட் பண்ணி இருக்கிற விதமையா
பேக்ரவுண்டில் அது வச்சுட்டு முன்னாடி இது வைக்கிறதுன்றது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது கருப்புங்கிற டைட்டிலுக்கு சிங்க் ஆகிற மாதிரி ப்ரோ. ஏன்னா கோர்ட்ல வக்கீலுமே பிளாக் கலர் அங்கி தான் போட்டிருப்பாங்க, இங்க வேட்டை கருப்பு. ஸோ ரெண்டுக்குமே காமனான நேம். ஓ ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ், நல்லா இருக்கும். அப்படி இது எப்படி இது கோர்ட் ரூம் ட்ராமாவா போகுமா இல்லை வந்து என்ன கதை? அதை தீபாவளி அன்று கண்டு காணுங்கள். உங்களை ரிவ்யூவை நைட்டே கேட்கிறேன். இல்லை இல்லை, நாளைக்கு டீசர் வந்தோடனே நமக்கு வந்து ஒரு ஸ்லைட் ஐடியா கிடைக்கும், பார்ப்போம். இது ஒரு விஜிலாண்டி மாதிரி ஒரு படம் ப்ரோ. அப்படியா? அப்படின்னா இன்னும் மாசா இருக்குமே. ஆனால் ஆர்ஜே பாலாஜி மேலே இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வருது லைட்டாக. இன்னும் அவர் நல்லா பண்ணுவாருன்னு தெரியும். கமர்ஷியல் எலமெண்ட்டாக நிறையா இருக்கும் அவர் படத்தில். ஸோ அதுவுமே இந்த படத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த எல்கேஜி படத்துலேயே நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நல்லா எழுதியிருப்பார். ஸோ ஸோ இதுவுமே வெயிட்டிங், பார்ப்போம். கமல் ப்ரோ, மெய்யழகம் ப்ரோ, சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நானும் மெய்யழகன் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனோம். அப்புறம் நான் இன்னொரு வாட்டி நல்லா பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. செம்மையா இருந்துச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் இப்ப நான் சரியா பார்க்கல, ஒழுங்கா கவனிக்காம பார்த்துட்டேன். நானே இதை சொல்ல நல்லா முடியும். இது பண்ணி பார்த்தப்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவர் லுக்கா பிடிச்சது ப்ரோ. போஸ்டர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. பட் எல்லாரும் சொல்லி நான் அதை வேற ஒரு மாதிரி ஏதோ பார்த்ததுல கொஞ்சம் எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு 80% சாட்டிஸ்ஃபைட் தான். டீசர் நல்லா இருக்கும்னு நம்புறேன். இல்லை, டீசர் உண்மையிலேயே வந்து எனக்கு இந்த போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் டீசர் மேல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எனக்கு லுக்காவே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அண்ட் இன்னொன்னு, கூலி பாட்டு நான் கேட்டேன். இந்த இது வரைக்கும் கூலியில வந்த சாங்ஸ்ல இதுதான் எனக்கு பிடிச்ச பாட்டு. கேட்டோன்னே பிடிச்சது. பட் ஸ்டில் இது வந்து ஹுக்கும் லெவலுக்கெல்லாம் இல்லை, பட் நல்ல பாட்டு. ஹுக்கும் அளவுக்கு இல்லைனாலும் நல்ல பாட்டு கேட்கலாம். கரெக்ட், அதுதான் ஒத்துக்கலாம். ஹுக்கும் லெவலுக்கு இல்லை, பட் ஆனாலும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பவர் ஹவுஸ் சாங் வருது, போய் பார்ப்போம், சூப்பரா தான் இருக்கும் நான் நினைச்சு போய் பார்த்தேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. ப்ரோ பிரகாஷ் கொஞ்ச நேரத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ வரும் அனிருத். அதை எடுத்தா காப்பி ரைட் வரும், போஸ்ட் பண்ணா இப்பயே சொல்லிடுறேன். போஸ்ட் பண்ண மாட்டோம், ஆனா அது நல்லா இருக்கும் பார்க்க. இல்லை நல்லா இருக்கும் பார்க்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் வந்து சன் டிவிலேருந்து கண்டிப்பாக காப்பி ரைட் வரும். ஸோ அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது லைவா பரணி ப்ரோ இல்ல இதா? இல்லை, லைவ் ஈவெண்ட் இல்லையே. லிரிக்ஸ் வீடியோ தானே ப்ரோ வரும்? லிரிக்கல் வீடியோ இல்லைங்க, அந்த ஈவெண்ட்ல லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அனிருத் பெர்ஃபார்ம் பண்றாருல, அந்த ஈவெண்ட்ல எது எடுத்து போட்டாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். இது போட்டாலுமே மோஸ்ட்லி வரும். பட் ஆனா வந்து டிபெண்ட்ஸ் தான். ஒன்னு தமிழ்லயும் பாடுவாரு, மேபி 2 லாங்குவேஜ்ல கூட பண்ணலாம். இல்ல இந்த ஒரு பாட்டை பெர்ஃபார்மன்ஸ் பண்றது அப்ப இருக்காரு. ஆமா, அதுக்கு தான் போயிருக்காரு. இல்ல அங்க ஒரு ஈவெண்ட் வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அதுக்காக சரி இந்த ஒரு சாங் வந்து பாப்புலர் சாங்ன்றதுனால இந்த ஈவெண்ட், இந்த சாங்கை லான்ச் பண்றோம் இந்த ஈவெண்ட்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வைக்கிறாங்க. புஷ்பா 2 அப்ப அல்லு அர்ஜுன் வந்து இங்க கிசுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு போனார்ல, ஞாபகம் இருக்கா? கிசிக் பாட்டு வந்து சென்னையில ரிலீஸ் பண்ணாரு ஈவெண்ட் வச்சு. அந்த மாதிரி இருக்கும். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, ஒரு கொஸ்டின். நாளைக்கு இது டீசர்ல ரிலீஸ் டேட் வருமா? அதே மாதிரி நீங்க 2 டேட் பாத்துருக்காங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, அதுல ஏதாவது அப்டேட் இருக்கா? ஒரு டேட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாளைக்கு டீசர்ல ரிலீஸ் டேட் வரும். ஓடிடி ரைட்ஸ் அப்டேட் இருக்கா ப்ரோ? அது இல்லைங்க, அது இல்லை. ரோலஸ்க்கு அப்புறம் நல்ல லுக்கா இருக்காருல்ல சூர்யா எல்லாம். ஆக்சுவலா எனக்கு வந்து பிரான்சிஸ் லுக் பிடிக்கும், பட் அந்த படம் பிடிக்காது. பட் லுக் பிடிக்கும், பிரான்சிஸ் லுக். சிறுத்தைய பத்தி இங்க பேசக்கூடாது நம்ம. அப்படி இல்ல, எனக்கு அந்த லுக் பிடிக்கவே பிடிக்காது. தங்கவால ஒரு மாதிரி இருப்பாரு ப்ரோ அதுல. எனக்கு அஞ்சான் லுக் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. அதெல்லாம் ஓஜி. அஞ்சான் மாசலாம் பயங்கரமா இருப்பாரு அதுலலாம். மாசுல அப்பா கேரக்டர் லுக் அந்த குடுமையை வச்சுட்டு இன்னும் சூப்பரா இருக்கும். அதெல்லாம்
சக்தி, மாஸ்ல அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். சக்தியோட லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ் கேரக்டர் இருக்கும்ல, அது இது சேஃப்டி பின்ன காதுல குத்தி இருப்பாரு. இல்ல எனக்கு வந்து சேஃப்டி பின்னு காலரு அப்பெல்லாம் அதான் அதெல்லாம் அதிகமா போகும். எனக்கு 24ம் சரி, அதுக்கப்புறம் அஞ்சானும் சரி, இந்த 2 படத்துலயுமே அவரோட லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 24ல யாரு ப்ரோ? ஆத்ரேயாவா இல்ல மணியா? ஆத்ரேயா. இல்ல இவரு ஆத்ரே லுக் ஓகே, பட் ஆனா இவரு ஓஜி லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மணி கேரக்டர் தானே? மணி கேரக்டர். ஆமா, நார்மல் வாட்ச் சூர்யா. மெக்கானிக். எனக்கு இதெல்லாம் விட காப்பான்ல சின்ன போர்ஷன்ல ஒரு லுக் ஒன்று வரும், அந்த இதுக்குல ஃபிளைட்ல போறப்போ ஒரு லுக் ஒன்று வரும் காப்பான்ல, அது மட்டும் நல்லா இருக்கும். ஆமா, படத்தோட ஃபர்ஸ்ட் லுக். அதே தான் ப்ரோ, அது மட்டும் எனக்கு பிடிக்கும். காஷ் ப்ரோ அமைதியாவே இருக்கு. இல்லைங்க, நான் பாட்டு கேட்கல கூலி படத்துல இருந்து. கொஞ்சம் பிட் சாங் கேட்டேன், ஃபுல் சாங் கேட்கல, ஏன்னா யூடியூப்ல வந்து தான் கேட்கணும். அது அந்த பேஜுக்குள்ள போனா எனக்கு கொஞ்ச நேரம் தான் ப்ளே ஆகுது, ப்ளே ஆக மாட்டேது. யூடியூப் மியூசிக்ல அதில் வந்துருச்சு வந்து ப்ரோ. யூடியூப் மியூசிக்ல வந்துருச்சு. யூடியூப்ல எத்தனையோ சேனல் விட்டாங்க. அத எடுத்துட்டான். அப்படியா? விடுங்க, எடுத்துட்டீங்களா? நான் கேட்கல. பொறுத்ததை சரி, பொறுத்தீங்க. பரணி இன்னும் அனுப்ப, நான் 10 பாட்டு நிமிஷம் தான், கேட்கறேன். விடுங்க. இல்ல அதனாலதான் வெயிட் பண்றேன். அடுத்து வந்து எனக்கு கருப்பு ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ கமர்ஷியல் எனக்கு எல்லாரும் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்களா லுக் எனக்கு ரீசன்ட் படம் சமீபத்தில் வந்து ரெட்ரோ மறந்துட்டீங்க. ரெட்ரோவே செம்ம மாசான லுக் தானே. ரெட்ரோ லுக்ல நீங்க வந்து கனிமா சாங்ல இருக்க லுக்கா இருக்கட்டும், இல்ல வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த கனிமா சாங் முடிச்சோடனே அயன் லுக்லாம் அந்த படத்துல வந்துட்டு போகும். அந்த படத்துல மாசாவும் இருப்பாரு. எனக்கு லுக் வைஸ் எனக்கு வந்து ரெட்ரோவே ரொம்ப பிடிக்கும். இதுலயே எனக்கு கங்குவாலுமே எனக்கு வந்து ஜிகே விஷ்ணுவோட சினிமாட்டோகிராஃபியா எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப படத்துலயே ரொம்ப பெருசா நம்புறது அதுதான். கண்டிப்பா மாசி ஃப்ரேம்ஸ் பயங்கரமா இருக்கும். ஜிகே விஷ்ணு கருப்பு ப்ரோ அது. ஓ, கருப்பு. அதான் கருப்பு தாங்க சொல்றேன், மாத்தி சொல்லிட்டேங்க. ப்ரோ அது வெற்றி கருப்பு ப்ரோ, பேசிட்டு இருக்கும் உண்மையாவே வெற்றி. நீங்க நடுவுல கங்குவா யாரு இழுத்தது? இப்ப முத்திரையை யாரு மாத்துனது? யாரோ முத்திரையை மாத்த பிரான்சிஸ் முத்திரையை யாரோ பிரான்சிஸ் யாரை இழுத்து வெய்யலகன் ப்ரோ. இப்படி முத்திரையை மாத்தினா இப்படிதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கு வந்து நான் கருப்பு பேசி இருக்கும்போது நீங்க எதுக்கு கங்குவாக்குள்ள போனீங்க? எனக்கு ஏற்கனவே கங்குவாக்கும் எனக்கும் அது வெற்றினா எனக்கு ரொம்ப எங்கேயோ போயிடும். சரி ரைட், நீங்க பேசுங்க, நான் 2 செகண்ட் பிரேக் ஆயிட்டு வரேன், அப்பதான் சரியா இருக்கும். பிரகாஷ், நான் கோவஸ்ட் கொடுங்கண்ணா. ஐயோ, ஏக்கல கொடுத்துனேன் பாரு. இல்லையா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். கொடுத்துட்டு கேக்குதுங்களா? கோபாலகிருஷ்ணன் பிரதர் சொல்லுங்க பிரதர். கை எப்படி இருக்குங்க? எதுங்க? அடிபட்டு பரவாயில்லைங்களா? விரல் அடிபட்டு இருந்துச்சு, விரல் பரவாயில்ல, கை இல்ல விரல் தான், பட் பரவாயில்ல, சரியாயிடுச்சு. அது கால் வந்து சும்மா இல்லைங்க, ஒரு ஆளுக்கு மேல சத்தியம் பண்ணிச்சு 2 நாள் முன்னாடி, அதனாலதான் அடிபட்டு இருக்கு உங்களுக்கு, வேற எதுவுமே இல்ல. பிரகாஷ்னா நான் தான். கோபால் ப்ரோ வந்தாவே புரிஞ்சிச்சு பரணி. கோபாலகிருஷ்ணன் பிரதர் இல்ல பாருங்க, நான் சாரி மறந்துட்டேன் நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தீங்க, நானும் அது எப்படி கார்ல யோசிச்சுட்டே இருக்கேன், நமக்கு இப்படி நடக்காது, எப்படா நடந்துச்சு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு விழுந்திருக்குன்னா என்ன அர்த்தம் பாருங்க. 40 வருஷமா ஏங்க? அவர் 40 வயசுலாம் இல்லைங்க. ஏங்க ஏத்திட்டாருங்க அவர் ஒரே அடியா 40 வருஷம். சரி ரைட், ஓகே விடுங்க. சுகுமார் ப்ரோவையும் போட்டு உங்களையும் போட்டு பரணி சூப்பருங்க. நான் சுகுமார் ப்ரோ மேல சத்தியம் பண்ணலையே. ஏங்க பண்ணிருப்பேன்னு சொன்னீங்கல்ல. பண்ணிட்டீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. நான் எப்பயோ இதெல்லாம் என் மேல எழுதாதீங்க சரிங்களா? இல்ல இதுவுமே என் மேல எழுதக்கூடாது. நான் வந்துட்டு சீரியஸா நான் வந்து அன்னைக்கு உண்மையதான் சொன்னேன். நோ ஹார்ம்ஃபுல் எனி, யாருக்குமே வந்து இது பண்ணணும்னா இல்ல. சும்மா நீங்க ஃபன்னா சொன்னீங்க, நானும் ஃபன்னா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். இதுவும் பண்ணுங்க. ஓகே சில் தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கோபாலகிருஷ்ணன் ப்ரோ? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கருப்பு ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. நான் இதுக்கு மேல எக்ஸ்பிரஷன் வைக்க கூடாதுன்னு இருந்தேன், ஆனா என்னால முடியல. இந்த போஸ்டர் பார்த்தோன்னே. சூப்பர் ப்ரோ. நாளைக்கு டீசர் ரிவ்யூ போடுங்க ப்ரோ, பார்க்கல என்ன போறீங்க. என்ன ப்ரோ? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆக்சுவலா நான் தப்பா சொல்ல, பாசிட்டிவா போடுவாரு. நீ யாரோ என்னவோ சொன்னீங்க, என்னன்னு தெரியல. எங்க டீசருக்கெல்லாம் ஒரு பயிர் தாங்க விடுவாரு, வெயிட் பண்ணி பாருங்க. இல்ல ஆர்ஜே பவர் ஹவுஸுக்கு போங்க. பவர் ஹவுஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க லிரிக் வீடியோவே விட்டுருவாங்க. 2-3 ஸ்டில் வரும். லிரிக்ஸ் யாருன்னு தான் பார்க்கணும் அந்த பாட்டுக்கு.
அறிவுதான். ஏங்க அறிவு தாங்க என்னங்க? அறிவா? அறிவு தாங்க. அதுதான் ஓகே. கிரெடிட்ஸ்ல கொடுத்துருக்காங்களே. இது இல்ல பரணி போரோட அறிவு. இல்ல ஸ்பாட்டிஃபைல பார்த்தேன், எனக்கு லிஸ்ட் வரவே இல்ல. சீரியஸா சொல்றேன். ஸ்பாட்டிஃபைல அந்த டீடைல்ஸ் நான் பார்த்தேன். அதுலயே வருமேங்க. ஃபார் த என்னது ராக் ஸ்டார் ராப் ஸ்டார் ஃபார் த சூப்பர் ஸ்டார்னு ஏதோ வருமே. ராக் ஆமா ஸ்டார், ஆமா ராப் அதான் ஸ்டாரா? ராக் தான் It's a கடைசி rock வந்துச்சு star, ப்ரோ. it's a rap star, நீங்க for பாட்டு the கேட்டீங்களா? superstar அப்படின்னு வரும். பாட்டு கேட்டீங்களா இல்லையா பரணி ப்ரோ? உண்மையே சொல்லுங்க. ஏங்க பாட்டு கேட்டேங்க, நான் டவுன்லோடே பண்ணி வச்சிருக்கேங்க. அப்புறம் கடைசியில வருது இல்ல. அப்படியா? ப்ரோ 9 மணிக்கு தான் இருக்கீங்க. ஆமா ப்ரோ. ஆமா. ஆமா, ஏய், 9 மணிக்கு. என்னப்பா நீங்க இந்த தியேட்டர்ல டிடிஎஸ்ல ஒரு எக்கோ வரும்ல, ஒரு மாதிரி பவரா இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு வாய்ஸ் திடீர்னு. ஹாய் பர்னி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இங்க அரசகுமார் கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரிஞ்ச அப்டேட் நான் தரேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கருப்பன் மூவி இருக்குல்ல, கருப்பனா? கருப்பன் மூவி, கருப்பன் ஓகே. கருப்பன் கருப்பு கருப்பு இல்ல நம்ம சூர்யா 45 வந்து. சொல்லுங்க. அப்புறம் அது நம்ம கோயம்புத்தூர் நம்ம அக்ரி காலேஜ் சொல்லுவாங்க, மருதமலை ரோட்ல, அங்கதான் எடுத்தாங்க. ஜஸ்ட் நான் ஷூட்டிங்கும் போயிருந்தேன். சரி. எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச இதுபடி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணி ஒரு ரோலும் பண்ணியிருக்காரு. சூப்பர். இதுல என்னன்னா இந்த நைட் டைம்ல ஒரு சாங் ஒன்று வரும். எனக்கு அது விஷுவலா பார்க்கும், நேர்ல பார்க்கும் போதே அந்த இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த விஷுவல் வந்து எப்படி டீசர்ல கொண்டு வருவாங்கன்னு கொஞ்சம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ. நைஸ் அப்டேட். சாங் நல்லா இருந்ததா ப்ரோ? அபயங்கர் பாஸ் ஆயிடு வரா? எஸ் ப்ரோ, அந்த சாங் நல்லா இருந்துச்சு. நம்ம இவர் இருக்காருல்ல சாண்டி மாஸ்டர், அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. நைட்ல வர சாங்கா? ஆமா ப்ரோ, நைட் அந்த ஒரு கருப்பன் சாலை இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று வரும். நைட் விஷுவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சைடு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்ல வரும். நான் நேர்ல பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்ல எது சொல்லக்கூடாது, தெரியக்கூடாது, சர்ப்ரைஸா வச்சிருக்கேன்னு சொன்னது மொத்தமா வந்து சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர். இல்லங்க, இத ஃபர்ஸ்ட் நாளே நம்ம சொல்லிட்டோமே. நம்ம பேஸ்லயே ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல நடிக்கிறாரு. அவரும் நெகட்டிவ் சைடு நடிக்கிறாரு. அதாவது சூர்யாக்கு எதிராக வாதாடுற வக்கீலா நடிக்கிறாரு. இதெல்லாம் சொல்லியாச்சுங்க ஆல்ரெடி, ஃபர்ஸ்ட்லயே சொல்லியாச்சு. இல்ல ப்ரோ, அவர் சொல்லிதான் சொல்றாரு. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அதை சொல்றேன்னு சொல்லிதான் சொல்றாரு. இல்ல அவர் சொன்னதுக்கு நான் ஷாக் ஆகல. யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, அதுக்காக சொன்னேன். இல்ல ஆர்ஜே பாலாஜி ரோல் ஆல்ரெடி முன்னாடியே வந்துருச்சு, அது சொல்லிட்டாரு. ஆனா இந்த சாங் நைட் ஷெட்யூல் அதெல்லாம் எனக்குமே தெரியாது, எனக்கு சர்ப்ரைஸ் ஆச்சு. அதனால தான் ஓகே கேட்டுட்டு. சூப்பர் ப்ரோ, அரசு ப்ரோ. நைஸ். வரட்டும், சாங் வரட்டும். ஓகே ப்ரோ, சாங் வரட்டும். ட்ரைலர் இல்ல டீசர்ல பார்த்தோம்னா பர்னி ப்ரோ இதே மாதிரி மதராசி கதை சொல்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்குமா? நோ சாரி அரசு ப்ரோ, சொல்லுங்க. அது என்ன புரியலையே பிரகாஷ் ப்ரோ, என்னன்னு கேளுங்க. வேட்டைக்கருப்பு படத்தோட டைட்டில் கதை மட்டும் கேட்கிறாரு, மதராசி இது கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல ஆக்சுவலா மதராசி அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ன ஜானர் என்ன மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ அதனால பெரிய ஷாக்கிங்லாம் இல்லை அதில். மற்றபடி எதுவும் தெரியாது எனக்கு. அதே பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ப்ரோ, இல்ல இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கு, நான் நேர்ல பார்த்தனால சொன்னேன், வேணாம் உங்க ஹைப் நான் எடுக்க விரும்பல. சரி ப்ரோ. ஈவென்ட் ஆரம்பிச்சிருச்சா ப்ரோ? பரணி ப்ரோ உங்களுக்கு வந்திருக்கா? ஏங்க அது 9:30 தான் ப்ரோ. இப்போ ஒரு ஸ்டில் நான் ஒன்று போட்டேன் பாத்தீங்களா? அது அந்த ஈவென்ட் ஸ்டில் தானா? அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், நானே ஒருத்தவங்கள்ட்ட அவரு ரொம்ப நாளா அதே காஸ்டியூம்ல இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. ஏர்போர்ட் போட்டோ ஒன்று போட்டு வந்தேன், பார்க்கல நீங்க? இல்ல ஏர்போர்ட்ல வீடியோ வந்துச்சு ப்ரோ, அதெல்லாம் ஓகே. பட் ஆனா ஈவெண்ட் வந்து எப்பன்னு தெரியல, 9 மணிக்கு தான் சாங் ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. பட் வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி தான் நானே இந்த ட்வீட் பண்ணேன் அந்த பிக்சரு. ஸோ பார்ப்போம். நான் கேட்குறேன், சாங் முடிஞ்சிருச்சா இல்லை ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கான்னு. ஏன்னா பெருசா எந்த வீடியோஸும் பார்க்கல. பரணி ப்ரோ, இன்னொரு அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. நம்ம அந்த சிவகார்த்திகேயன் பராசக்தி இருக்குல்ல, அந்த ஷெட்யூலும் வேற லெவல் போயிட்டு இருக்கு ப்ரோ பொள்ளாச்சியில. சூப்பர் ப்ரோ. அதுக்கு நான் 2 days போயிருந்தேன். என்ன ப்ரோ அதனோட ஷூட்டிங் ஸ்பாட்டும் கொஞ்சம் ப்ரோ இல்ல இந்த லாஸ்ட் ஒரு 3 மந்தாவே கோயம்புத்தூர் சைடு தான் ஷூட்டிங் அதிகமா போயிட்டு இருக்கு.
ஓகே 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 ப்ரோ அது ராணா தானே ப்ரோ ஆட் ஆயிருக்கிறது புதுசா கன்ஃபார்மா? என்ன ப்ரோ? ஆமா அவர் தானே வந்தாரு. கன்ஃபார்ம் ப்ரோ. பொள்ளாச்சியில இருந்து நம்ம அந்த கேரளா பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கோபாலபுரம் சொல்லிட்டு ஒரு ஏரியால போயிட்டு இருக்கு ஷூட்டிங். நான் நேர்ல போயிட்டு வந்துட்டேன், நானும் பாத்துட்டு வரேன். சூப்பர் ப்ரோ. இல்ல அவர் என்ன கேட்டாருன்னா, ராணாவோட லீக் வீடியோ ஒண்ணு வந்துச்சு செட்ல. ராணா இருக்காரா, பாகுபலியில வர ராணான்னு கேக்குறாரு. ப்ரோ இல்ல அவரை நாங்க பாக்கல. மெயினா பார்த்தது இவர் பார்த்துருக்கோம், ஷூட்டிங் ஸ்பாட்லயே பார்த்தோம். சூப்பர் சூப்பர் நைஸ். ராணா இருக்காரா? அஜித் பல்டாம் ப்ரோ, எங்க இருந்து அந்த இன்ஃபர்மேஷன்? எங்க இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ வந்துச்சுங்க. அதுல அந்த இவங்க யாரு அனுப்பமாவா, அவங்க பேர் என்ன டக்குன்னு மறந்துச்சு, ஸ்ரீலீலா ஸ்ரீலா அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி அதுல ராணா மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே ராணா தான் சொல்றாங்க. மேலுங்க ப்ரோ அது ராணா தானே? ராணா தான் ப்ரோ அது. ப்ரோ எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி அங்க ராணா இல்ல ப்ரோ, பொள்ளாச்சி சரௌண்ட்ல இல்ல. நாங்க அதுதான் நின்று இருந்தோம். ஆனா அங்க நான் பொள்ளாச்சி தான். அவரு வந்திருக்காரு. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில நான் அந்த வீடியோ பார்த்துட்டு ராணா இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆனேன். பட் என்னன்னா அவர் வந்திருக்காரு. கோபாலபுரம் வந்து என் வீடு 15 கிலோமீட்டர்ஸ். இங்க ஸ்கெடியூல் போயிட்டு தான் இருக்கு. ராணா இருக்காரு, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காரு. ஓகே ப்ரோ. இல்ல நேத்து நான் போன வரைக்கும் எனக்கு தெரியல. என்னங்க ஒருத்தரா புதுசா சொல்றீங்க? ஆனா பரணி ப்ரோ உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு இது ஆட் பண்ணிருக்காங்க பரணி ப்ரோ, என்னன்னு கேளுங்க உடனே கால் பண்ணி. என்ன தெரியாம எப்படி காசு பண்ணீங்க? இல்ல ப்ரோ பரணி ப்ரோ, இந்த பொள்ளாச்சி ஸ்கெடியூல் வந்து 3 டேஸா போயிட்டு இருக்கு. பட் ராணா வந்து இன்னைக்கு தான் ஜாயின் இல்ல ராணா விஷயம்ன்றது அதுவே எனக்கு சர்ப்ரைசிங் தான். பட் அது வீடியோ வேற வந்திருக்குன்னு சொல்றீங்க, அது இன்னும் சர்ப்ரைசிங். பட் நான் என்ன பார்க்கல எதுவும். பட் இந்த ஆக்சுவலா 2 வீடியோ வந்துச்சு. ஒன்னுல வந்து நான் பார்த்த வரைக்கும் ராணா மாதிரி தெரியல, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பட் இன்னொரு வீடியோல அது ராணா தான். நான் இங்க அங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டப்போ ஆமா இருக்கான்னு சொன்னாங்க. நைஸ் 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 சூப்பர் ப்ரோ, நைஸ் இன்ஃபர்மேஷன், தேங்க்ஸ். அதே மாதிரி ஜெயம் ரவியும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த போர்ஷன்ல. ஓகே, ஷெட்யூல் சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும். மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருமா கன்ஃபார்மா? இன்னும் அவங்க அஃபிஷியலா சொல்லல. பொங்கலுக்கு பிளான் பண்றாங்கன்னு தான் சொன்னாங்க இன்டர்வியூல ஒரு ப்ரொடியூசரு. பாப்போம். சுமாரண்ணா சுமார் ப்ரோ வந்தும் அமைதியா இருக்காரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சுமாரண்ணா ஃபர்ஸ்ட் ஃபயரா இருந்துச்சு, உங்க எலிவேஷனுக்கு வெயிட்டிங். நான் சொன்னேன்ல அதுல அந்த கருப்புக்கு மீனிங் இருக்குன்னு. இன்னைக்கு மொத்தம் ஃபர்ஸ்ட் லுக்லயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் போட்டிருப்பேன் வீட்டா கூட. சுமார்ண்ணா உங்களுக்கு எப்படி என்ன இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லுக்கு? நல்லாதான் பாருங்க. சூர்யாவோட எல்லாம் அவரோட எல்லா ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்து அவருக்கு ஆளே செம்மையா இருப்பார்ல. லுக் அவருக்கு எந்த லுக்கு இது பண்ணாலுமே அவருக்கு பொருத்தமா இருக்கும். அடாப்ட் ஆயிடும் அவருக்கு சீக்கிரமா. நம்ம வந்து அந்த கேரக்டராகவே வந்து பார்ப்போம் அவர், அந்த மாதிரி தான் அவருக்கு. ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டீசர் பயங்கரமா இருக்கும். அதுவுமே வந்துட்டு அதுலயுமே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். செம்ம கமர்ஷியலான ஒரு இது லோட் ஆகுது. என்ன டீசர்ல ரிலீஸ் டேட் வந்தா ஜாலியா இருக்கும். கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. சுமார் ஒரு பாட்டு கேட்டீங்களா? இப்பதான் வந்திருக்கு 9 மணிக்கு தான் ஃபுல் பாட்டு. ஃபுல் பாட்டு வந்துருச்சு நான் ஸ்பாட்டிஃபைல. இல்லப்பா ஸ்பாட்டிஃபைல நான் கேட்கலப்பா. நான் வந்துட்டு யூடியூப்ல கேட்கலாம், அந்த இதோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல தான் கம்ப்ரஸ்ட் ஆடியோ வரும், ஏஏசி ஆடியோ தான் வரும். நீங்க எல்லாம் ஆடியோ கேட்டேன்பா. நான் என்ன சொல்றேன்னா ஃபுல் பாட்டு வந்துட்டு வீடியோ வரும்போது 1-2 இமேஜஸ்லாம் வரும்ல,
ஆமா, அதோட பார்க்கணும்னு ஆசையா? அதோட பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஓகே. அனிருத் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அந்த பாட்டு ஹைதராபாத் லான்ச்ல. வீடியோ இப்பதான் நானே பார்த்தேன். நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. பட் பிளாக் அதுக்காக தான் அதுதான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆடியோ கேட்டுட்டேன். ஆடியோ வந்துட்டு ஒரு 4-5 தடவை ஸ்பீக்கர் வச்சு தனியா நல்ல சரவுண்டா வச்சு கேட்டேன். செம்மையா இருக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட கேட்டதுக்கு. அதுவும் அது ஆல்ரெடி நம்ம அந்த இந்த பாட்டு ஹிட் ஆகணும் முன்னாடியே தெரியும்ல, நம்ம அந்த இது வரும்போதே அது ஸ்டார்டிங்ல ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்களே, அப்போவே வந்து இந்த பாட்டு கிரியேட் ஆகும்னு தெரியும். இப்போ இந்த பாட்டு வந்து இந்த ஒரு இதுல வரும். அதுக்குதான் அது அந்த ஒரு இமேஜஸ் மாதிரி லைட்டா எதனா வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். பாட்டு 9 மணிக்கு வரும். எல்லாம் போய் லிரிக் வீடியோ பாருங்க. 9 மணி ஆயிடுச்சு ப்ரோ, இன்னும் வரல. நானும் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். 9:02 சன் டிவி தானே விட்டுருவாங்க. யாரு ஈவென்ட் போயிட்டு இருக்கு, அதனால டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. ஈவென்ட்ல பாடியே முடிச்சிட்டாரு. இன்னும் டிலே. பாடி முடிச்சிட்டாருப்பா. அதாவது மேபி அதனால கூட டிலே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். சரி, ஓகே, பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணவா, ஈவென்ட்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அந்த பிக் ஸ்கிரீன்ல. ஓகே ஓகே, புரியுது புரியுது. பர்னி, நாளைக்கு மாரிசன் போறீங்களா? ஆமா பர்னி, நான் நேத்தே சொன்னல பாத்துருவேன். அதான் நாளைக்கு ஃப்ரெஷ் ஷோ இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு நியூஸ் வந்துச்சு. அதான் கேட்டேன். அதான் சொன்னேன், யூஎஸ் பிரீமியருக்கு முன்னாடி பாத்துருவேன். நாளைக்கு பாத்துருவேன். இந்த டைம்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருப்பேன். பிரஸ் பீப்பிள்ஸ் மட்டுமா போடுறாங்க? செலிபிரிட்டி ஷோ இல்லையா? பிரஸ் ஷோ மட்டும் தான் இந்த படத்துக்கு. ஓகே, பட் ஓகே, நாளைக்கு எப்படியும் ரிவ்யூஸ் வந்துரும் மோஸ்ட்லி. பாப்போம். பர்னி ப்ரோ, நம்ம படத்தோட ரிவ்யூஸ் எப்படி இருக்கு? எந்த படம்? ஃபென்டாஸ்டிக் ஃபோரா? ஆமா ஆமா, நல்ல நல்ல பாசிட்டிவா ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது எம்பார்கோ எப்பன்னு தெரியல, ராட்டன் டொமேட்டோஸ்ல ரிவ்யூஸ் வரதுக்கு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் சோஷியல் மீடியா ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஆல்மோஸ்ட் 85% மேல ராட்டன் டொமேட்டோஸ்ல. வந்தோடனையும் கண்டிப்பா வந்து சொல்றேன். ஆனா பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகே, இந்த வார படம் அதுதான். தலைவர் தலைவி பார்க்க மாட்டீங்களா? ஏங்க வெள்ளிக்கிழமை அது போய் பார்க்க மாட்டாங்க, அது சனி ஞாயிறுல தான் போய் பார்க்கணும். வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஒரு படம் தான் பாப்பீங்களா மகிரன்? இது இவரு அஜித் பல்டன் ப்ரோ. ஆமாங்க, எனக்கு வேலை இருக்குங்க. சரி, ஓகே. அன்னைக்கு 3 படம் பார்க்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அவதார் ட்ரெய்லர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டா நல்லா இருக்கும். புரியல ப்ரோ. என்ன ப்ரோ? லீக் ட்ரெய்லர் நீங்க பார்க்கல? இல்ல பார்க்கல. வேற லெவல்ல இருக்கு ட்ரெய்லர். இல்ல, ஆக்சுவலா ஒரு ஈவெண்ட்ல வந்து ஒரு இது மாதிரி லான்ச் பண்ணாங்க, டீசர் மாதிரி என்னமோ சம்திங். அது கொஞ்சம் லீக் ஆச்சு. அது ஸ்டில்ஸும் வந்துச்சு. பட் அதெல்லாம் ஸ்டில்ஸ் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்து டீசரோ இது பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ 1-2 பார்த்த மாதிரி, லைட்டாக பார்த்த மாதிரி தான் ஞாபகம். அந்த ஈவெண்ட்ல எப்பயோ வந்தது. இப்போ ரீசெண்டாக ஏதாவது லீக் ஆச்சான்னு தெரியல. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஃபுல் டீசர் லீக் ஆயிருக்கு. ஃபுல் ட்ரெய்லர் எனக்கு. ஆமா, ஓகே சூப்பர். சும்மா ப்ரோ, சாங் வந்துச்சா இல்லையா? சன் பிக்சர்ஸ் என்ன பண்றாங்க? விடல. இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா சன் பிக்சர்ஸ் அதே பண்றாங்க. டிலே பண்ண மாட்டாங்க ப்ரோ. வழக்கமா ஷார்ப்பா அந்த டைம்ல விட்டுருவாங்க. நான் சொன்னேன்ல, ஈவெண்ட்ல லைவா வந்து அந்த விஷுவல் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதனால தான் டிலே இருக்கு. ஓகே டன். சரி, நம்ம புக்கிங் பண்ணிட்டீங்களா?
இல்ல ப்ரோ ஒன்னும் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் எதுக்குண்ணா? இது வேற பாருங்க சொல்றேன். நம்ம சனிக்கிழமை. சனிக்கிழமையா? சரி ஓகே. எனக்கு தெரியல. அட இன்னமும் புரியலையா? சனிக்கிழமை. சனிக்கிழமை என்னது? நம்ம மீட்டப் பரணி. அது ஞாயிற்றுக்கிழமைண்ணா. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, நாங்க சனிக்கிழமை வரோம். ஓகே ஓகே ஓகே. சரி ரைட் ஓகே. வேற யார் பாட்டு கேட்டிருக்கீங்க சொல்லுங்க. பாட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இதுக்கு பேசுவோம், பாட்டை பேசுவோம். யாரு கருப்பு ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு, இல்ல வேற ஏதாவது இந்த வாரம் என்ன படம் பார்க்க ஃபர்ஸ்ட் போறீங்க லுக் சொல்லுங்க. மாரிசன் ஃபர்ஸ்ட் லுக் தலைவன் தலைவி. பார்த்ததுல உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்? ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு. எனக்கு சூர்யா லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். வேற முன்னாடி சொல்லிட்டேன் டீட்டெயிலா. எனக்கு சூர்யா லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. டீசரை பார்த்தா தான் இருந்தாலும் சொல்லணும். டீசர் நாளைக்கு வரட்டும், நாளைக்கு டீசரை பார்த்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைட்டில் லுக் வந்துச்சு அப்பயே எதிர்பார்த்தது தான். இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டில் போட்டு சூர்யா ஸ்டில் போட்டு விட்டது என்ன மாசம் இருந்திருக்குமே அந்த இது சொன்னேன்ல. இப்போ பயங்கரமா இருக்கு அந்த இது பார்க்கறது, கெட்டப்பு, லுக்கு, அப்போ டைட்டில் எல்லாம் சேர்த்து மேட்ச் ஆகுது, பயங்கரமா இருக்கு. இப்போ 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 விட்டது ஒரு நல்ல ஒரு வகையில் நல்லதான். பர்த்டேக்கு 2 அப்டேட் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு டீசர்னு பேக் டு பேக் அப்டேட் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு வேற இன்னொரு அப்டேட் வேற வருதுன்னாங்க. அது என்னன்னு தெரியல, வேற வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு செகண்ட் லுக் போஸ்டர் விட்டா இன்னும் நல்லா இருக்கும். அது 12 மணிக்கு வந்தா 12 மணிக்கு எஃப்ஆடி சேர்ந்து சர்ப்ரைஸா வர வாய்ப்பு இருக்கு. இல்ல டீசருக்கு தம்ப்நெயில் ஒண்ணு இருக்கும், அந்த தம்ப்நெயிலே ஒரு போஸ்டரா விடுவாங்க தனியா. ஒருவேளை இதே தம்ப்நெயிலா போட்டாலும் போடலாம். இப்போ உங்களுக்கு தம்ப்நெயில்ல வர போஸ்டர்லாம் வந்து தனியா ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ப்ரோ அதுதானே ப்ரோ காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்ரோக்கே அப்படிதான் ஆச்சு. அவரு அந்த பார்ல உட்கார்ந்து இருப்பார்ல, பிளாக் ஷர்ட் போட்டு, ஆமா அதுதான் ஃபர்ஸ்ட் லுக் ரெட்ரோக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் லுக் ஓகே. நானு இன்னைக்குதான் சரி பேசலாம் அப்படின்னு இது யோசிச்சேன். இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது என்னது இந்த பாட்டு கேட்டேன். ஜில்லுன்னு ஒரு காதல்ல நியூயார்க் நகரம் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தேன். அப்பதான் வந்து தோணுச்சு எனக்கு, இவர் பர்த்டே வேற நாளைக்கு வருது, ஏதோ ஒரு எஃப்எம்ல ஸ்பெஷலா இவரோட பாட்டாவே போட்டாங்க. எந்த அந்த படத்துலயே பார்த்தோன்னா எந்த லுக்கு கொடுத்தாலுமே அந்த காலேஜ் படிக்கும்போது அந்த காலேஜ்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு லுக்ல அப்பவே நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு லுக்ல பண்ணியிருக்காரு. அதே அதே இதுல வந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிட்டு அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பாவா வந்துட்டு ஒரு ஒரு லுக்ல வந்துட்டு அவரு ஒரு செம்மையா ஒரு கிட்டத்தட்ட என்ன ஒரு 19 வருஷம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 31 வயசா, 31 வயசுலயே வந்துட்டு அவர் எல்லாத்தையுமே வந்து அப்பவே அந்த ஒரு மெச்சூர்ட் லுக்கும் சரி அந்த இந்த லுக்கும் சரி ரெண்டுமே பண்ணியிருப்பாரு. இன்னமும் வந்துட்டு அவருக்கு வந்து இந்த 2 ரோலுமே வந்து அவரால் பண்ண முடியும். இந்த திரும்பியும் அதே மாதிரி ஒரு படம் எடுத்தாலுமே அவரால் வந்துட்டு ரெண்டுமே பண்ண முடியும். அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப வியந்துட்டு இருந்தேன். எப்படா ரொம்ப பயங்கரமான ஒரு ஹிட் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜில்லுன்னு ஒரு காதல். அவரோட இதுல அந்த மாதிரி எதனா ஒரு பக்கா ஒரு சப்ஜெக்ட்ல எதனா ஒன்று பண்ணா செம்மையா இருக்கும். 46 அப்படிதான் சொல்றாங்க, லவ் ஸ்டோரின்னு. இல்ல ப்ரோ, நான் எதிர்பார்க்கறது என்னன்னா கிட்டத்தட்ட இதுவுமே லவ் ஸ்டோரி தான். ரெட்ரோவுமே வந்து லவ் ரிலேட்டட் தான் சொன்னாங்க ஓகேங்களா. அதுல ஆனா வந்து பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா எனக்கு வந்து கமர்ஷியலா வந்து ஜில்லுன்னு ஒரு காதல் அந்த மாதிரி ஒரு ஒரு அது அந்த படமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பியூரா லவ் ஓரியன்டா தான் வந்து போகுமே. அதுல ஒரு இப்போ நீங்க அவரோட எல்லா படத்துலயுமே லவ் வருது. நீங்க வாரணமாயிரம் எடுத்துக்கோங்க, வாரணமாயிரமே கூட பாத்தீங்கன்னா அதுல லவ் இருக்கு. அந்த லவ் தான் மெயின் கோர் படத்துக்கு. பட் ஆனா அது லைஃப் ஆஃப் அந்த அவர் வந்து அவரோட பாத் வந்து எப்படி ஸ்கூல் டைம்ல இருந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மூவ் ஆகும் டோட்டலாவே. ஆனா லவ் வந்து அதுல லவ்ன்றது ஒரு பார்ட். அது லவ் தாண்டி அவங்க அப்பாவை பத்தி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து அதுல இருந்து எப்படி வெளியே வந்தாருன்னு காட்டி அதுல நிறைய விஷயம் காட்டியிருப்பாங்க. ஆனா ஃபுல் ஃபிளெஜ்ஜா வந்துட்டு அவர் லவ் படங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஜில்லுன்னு ஒரு காதலுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரு. ஜில்லுன்னு ஒரு காதலுக்கு அப்புறம் எத்தனை பண்ணாரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய வந்துட்டு ஆக்ஷனு பிளஸ் வந்துட்டு அதுல சில இதுவெல்லாம் இருக்கும். ஆனா ஃபுல் ஃபிளெஜ் லவ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜில்லுன்னு ஒரு காதல் தான் அவரோட படங்கள் லைஃப்.
ஹலோ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ இது இந்த கூலி ஏன் ப்ரோ பாட்டு இப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க? ஹுக்கும் பாரு நல்லா லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதை பத்தி எதாவது நினைக்கிறீங்களா? ஏங்க லிரிக் வீடியோ தான் அதுதான் ப்ரோ வரும் இப்ப 9 மணிக்கு வருதுன்னு வரப்போகுது. சொன்னாங்க. வந்துரும், 9:30 வந்துரும். ஆக்சுவலி அதுதான் அவங்க அபிஷியலா விடுற டைமிங். அத பிளாட்ஃபார்முக்கு சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. இது ஏன் ப்ரோ இப்படி தராங்க? இப்படி கொடுத்தாலே இப்படி பண்ணாலும் ஒரு மாதிரி இதா இருக்குது. பாட்டு இல்ல இல்ல மட்டும் இல்ல கேட்டா இல்ல ஒரு மாதிரி இருக்குது. இல்ல 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 அதை நான் என்னன்னு சொல்றேன். இல்ல இல்ல அது என்னாச்சுன்னா ஒண்ணுமில்லை, நம்ம சன் டிவிக்காரர்கள் ப்ரோமோ அப்டேட் பண்றதுக்கு பதிலா இந்த பாட்டோட லிரிக் வீடியோவை சன் டிவி பேஜ்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. அது அடுத்த ஒரு 3 மினிட்ஸ்ல வந்து அதை பிரைவேட்ல போட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. பட் அது அந்த டைம்ல லீக் ஆனங்காட்டி காலையிலேயே கொடுத்துட்டாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து ஆமா. எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்றாங்க நைட்ல ஈவெண்ட்ல அப்படின்னா, நார்மலா வந்து ஸ்பாட்டிஃபைலயும் சரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல கொஞ்சம் முன்னாடியே வந்துரும். நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது லீக் ஆனது வந்ததுன்னு இல்ல. எப்பயுமே வந்துட்டு ஒரு சாங் ஈவெண்ட்ல நடக்குதுன்னா அந்த ஆடியோ பிளாட்ஃபார்ம் முன்னாடியே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர் வந்துரும். ஏன்னா நான் நேத்தே வந்து அதான் சொன்னேன், ஈவினிங்கே வந்துருமான்னு கேட்டீங்கல்ல, அதான் ஈவினிங்கே வந்துருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பிள் மியூசிக்ல தான் வந்துச்சு. அஹ் எப்போ தெரியுமா, எனக்கு வந்து அப்பயே மெசேஜ் பண்ணாங்க ஆப்பிள் மியூசிக்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை மணிக்கு, ஒரே நிமிஷம், 5:12க்கு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்பாட்டிஃபைல 5:45க்கு வந்துருக்குன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அது ஏர்லியாக வர்றது எப்பயுமே நார்மல் தான். நிறைய பாட்டு அந்த மாதிரி இருக்கு. ஆப்பிள் மியூசிக்ல தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வரும் இந்த ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வரப்போ. இது கருப்பு எப்பங்க ரிலீஸ் ஆகுது? கருப்பு ரிலீஸ் டேட் இன்னும் சொல்லலையே. நாளைக்கு டீசர்ல வரும்னு தான் வரும். தீபாவளின்னு நினைக்கிறோம் bro. பயங்கரமா இருக்குங்க, நாளைக்கு ரொம்ப டீசர்ல அருமையா நாளைக்கு இருக்கு, டீசர்ல வருமா? சூப்பரா இருக்கு. அதுதான் கேட்குறேன், எனக்கு தெரியல. வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு தான் சொன்னேன் நான். இல்ல வரும்னு பிரகாஷ் ரொம்ப bro சொன்னாரு. உண்மையை சொன்னீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது டைட்டிலுக்கு தகுந்ததை போல ட்ரெஸ், பேக்ரவுண்டு பயங்கரமா இருக்குங்க. நல்லா இருக்கு. ரெண்டு படம், இந்த படமுமே சரி ரெட்ரோவுமே சரி, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு எல்லாமே. சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படுறது நம்ம ஃபேவரட் ஹீரோவுக்கு கிடைக்காது. ஆனா பட் இவருக்கு வந்து நல்லா இருக்கு. நல்லா இது நல்ல ஒரு ஃபெஸ்டிவல்ல வந்து தீபாவளி இல்லைன்னா பொங்கல் இது போல போச்சுன்னா அந்த இல்ல படம் அது ஒரு முன்னாடியே பயங்கரமா தெரியும், இருக்கும்னு அது நினைக்கிறேன். ஃபெஸ்டிவல் ரிலீஸ் படம் தான் அது. அது அவரே சொல்லிட்டாரு. அது எடுக்கும் போது இருந்தே அது அது அந்த மாதிரி தான் எடுத்தாங்க. ஃபெஸ்டிவல்ல தான் அது ரிலீஸ் பண்ணணும். அது பண்ணுவாங்க. ப்ரோ அப்புறம் இது அதுல யூடியூப்ல பண்ணா தான் நல்லா இருக்கும். உண்மை சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்தீங்க. இல்ல ப்ரோ, இது யூடியூப்ல ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். இது சிவகார்த்திகேயன் பைக் ஓட்டுற மாதிரி பின்னாடி பிரதீப் உட்காந்துருக்க மாதிரி, அது என்ன படம் ப்ரோ? அது அந்த படம் வந்துருச்சா இல்லை வரப்போதா? ஏங்க அது எஸ்கே இல்லைங்க. ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? நீங்க வந்து அத நம்ம பரணி தம்பிகிட்ட தான் கேட்கணும். அவர் தான் எஸ்கே அகில மாதிரி தான் ப்ரோ உலக இருந்துச்சு. அது எஸ்கே எஸ்கே இல்லையா? மன்ற தலைவர். எஸ்கே மாதிரி ஒருத்தர், எஸ்கே இல்ல. நான் கூட கேமியா இது பண்றாருன்னு. கருப்பு ஓடிடி விட்டுருச்சா ப்ரோ? இல்ல இன்னும் விக்கலையா? சுகுமார் ப்ரோ, நீங்க கொஞ்ச நாள் பின்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்கல்ல, ஒரு பெரிய படம் இன்னும் ஓடிடி வந்து லாக் பண்ணலன்னு. அது கருப்பு தானா ப்ரோ, இல்ல வேற எந்த படம்? இதெல்லாம் கட்டாயமா ஓடிடிலாம் கண்ணை மூடிக்கு வாங்கிட்டு போவானுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தியேட்டரிக்கல் மொமெண்ட், டிவியில வந்து ரிப்பீட்டட் வேல்யூ உள்ளது. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கே வந்த எல்லா விதமான ஒரு கான்பிடென்ட்டையுமே கொடுக்குதுங்க. இந்த படம் இப்ப நல்லா இருக்கு. எஸ், ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது அநேகமா விஜய் டிவி கருப்பு சேட்டலைட் ரைட்ஸ் வாங்குவாங்க. ஹாட் ஸ்டார் படம் வாங்கும்னு நினைக்கிறேன். சைன் பண்ணல ஒன்றும். அந்த சொல்லிட்டார் நம்ம தலைவர். இல்ல சைன் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா சைன் ஆகல. மேபி சைன் அதுக்காக தான் அதனால தான் நான் எனக்கு ஷுவரா தெரியல ரிலீஸ் டேட்டோட நாளைக்கு டீசர் விடுவாங்களா அப்படின்னு. மாவீரன் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு இல்ல பார்த்த வாக்கல. ப்ரோ சூர்யா 47 சொல்லுங்க ப்ரோ. அதுல 47 இல்ல
இல்ல ப்ரோ, சூர்யா 47 நாளைக்கு ஏதாவது அப்டேட் வருமா ப்ரோ? வரும், அவங்க சைடுல இருந்து போஸ்டர் வரும். ப்ரோ பரணி ப்ரோ உங்களை தான் கேட்கணும், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கருப்பு ஃபர்ஸ்ட் லுக்? நான் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் சொன்னேன், எனக்கு ரொம்ப அவரு பிடிச்சிருந்துச்சு. தான் நல்லா இருக்குன்னு ஃபர்ஸ்டா சொன்னாரு, ட்வீட்டும் போட்டிருக்காரு. எஸ், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டாரு. எனக்கு புரியலையே ஏங்க, என்னங்க இது? இல்ல ஓகே, இன்னும் பெட்டரா நாராஜ் ப்ரோ பண்ணிருக்கலாம். இப்ப எல்லாம் சொல்லிட்டு ரிலீஸ் டைம் அன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன் ப்ரோ, ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்ன்றாரு. கரெக்ட். இல்ல ஆமாமா, அது உண்மை, 100க்கு 100 நீங்க சொல்றது. ஆமா, இல்ல நான் என்ன நினைச்சேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொல்லுவாரு. இல்ல ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். இல்ல இல்ல, எனக்கு இப்போ புரியவே இல்லை. என்னை எல்லாரும் சேர்ந்து இந்த சூர்யா ஹேட்டர் அந்த ஒரு ஜோன்லயே வச்சிருக்கீங்களோ இன்னமும்? அதான் நீங்க வந்து சூர்யாவுக்கு மட்டும் இல்லையா, நீங்க எல்லாருக்குமே அப்படித்தானே இருக்கீங்க. நீங்க வந்து எஸ்கேவோட அந்த பக்கத்தால இருக்கீங்க, அதான பிரச்சனையே இங்க. எனக்கு புரியலையே. எல்லாத்துக்கும் தான் நான் ட்வீட் பண்றேன், எல்லா படத்துக்கும் தான் நான் ட்வீட் பண்றேன், எல்லா படத்துக்கும் தான் நான் ரிவ்யூ போடுறேன். என்னமோ எஸ்கே படத்துக்கு நான் இப்ப அதுல வந்து இப்ப உங்ககிட்ட பேசும்போது இப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த பக்தன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் ஆமா, பண்ணேன். அது எனக்கு புரியல. நான் அதுக்கப்புறம் பிரகாஷ் பட்ட கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். அந்த பக்த் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க வந்து அந்த கண்மூடித்தனமான ஒரு வெறித்தனமான ரசிகர் எஸ்கேக்கு. நீத எல்லாருமே வந்து கேட்டருங்கிற அந்த கேட்டகரியில வந்துருவாங்க. இப்ப நாங்களும் அந்த கேட்டகரியில தான். பட் இருந்தாலும் வந்து அந்த நெகட்டிவ் அதாவது வந்து சொல்றது இல்ல. சரி, நமக்கு விருப்பப்பட்டவங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டு அப்படியே போயிடுறது. இல்ல இல்ல, சரி, இப்போ ஒருத்தரை பிடிக்குன்றதுக்காக எனக்கு மத்தவங்களை பிடிக்காது அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து கிடையாது. எனக்கு எல்லாரையுமே சும்மா தான் இதெல்லாம் பிடிக்கும். விளையாட்டுக்கு தான். அப்போ நான் விளையாட்டுக்குன்னு சொன்னேன், வேற மத்தபடி இதை ஒண்ணு இல்லை. சரி சரி ப்ரோ, ஓகே ஓகே, சில் தான். ஓகே ஓகே. எங்களுக்கு பிரகாஷ் அந்த எனக்கு நான் கேஎஸ் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. எதை கன்ஃபார்ம் பண்ணணும்? கேஎஸ் அடுத்து கார்த்திக் 65 சுப்புராஜ். சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ், அதையாவது போஸ்டராவது நல்லா பண்ணி கொடுப்பாரு. என்னன்னா கார்த்திக் சுப்ராஜுக்கு முதல்ல வந்துட்டு நம்ம ஆதிக் படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அதுக்காக நீங்க அடுத்த படத்துக்கு போயிட்டீங்க. ஏதாவது நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க என்னன்னு விட்டீங்கன்னா அடுத்த சொல்றது. 10 படத்தோட லிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றத கேட்பீங்க போல. ஆதி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அது வந்துட்டு அவர் அப்டேட் கொடுத்தாரு, அதுலயே நீங்க குஷியா இருக்கலாம். அடுத்தது வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாஷ் ஆன்சர் பண்ணுவாரு. ப்ரோ அது எந்த எதையோ மாதிரியான கண்டென்ட்டா இருக்கும் ப்ரோ? இந்த மாதிரி மாஸ் மசாலா இருக்காதுன்ட்டாரு, அப்ப எந்த மாதிரி இருக்கும்? மை கெஸ் தூத்துக்குடின்னு மாதிரி இருக்காது சொல்றாருல்ல, bro. புரியல. தூத்துக்குடி தான் நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, அது அதுவுமே வந்துட்டு ஜிபி ஆக்ஷன் மாதிரி தான். இருக்காது. ஜிபிஎம் மாதிரி இருக்காது. நான் சொல்றது ஜிபியும் வந்துட்டு ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல், ஒரு ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் மாதிரி எடுத்திருப்பாங்க. அது வந்துட்டு ஜிபியூ ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஜிபியூல, அது வந்து அப்படி இருக்காது. அது ப்ராப்பர்னா ஒரு ஸ்டாண்ட் அலோனா வந்துட்டு அவரோட ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ்லாம் இல்லாம ஒரு ஸ்டாண்ட் அலோனா ஒரு ஆக்ஷன் இல்லாம அவர் படம் பண்ண முடியாது. அவர் படத்துல ஆக்ஷன் வைக்கலன்னா அது யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஆக்ஷன் ஓரியன்ட் தான். அது வந்து ஒரு நல்ல ஒரு நான் கேள்விப்பட்டதுல அது ஆக்சுவலா வேண்டாம் இப்போதைக்கு எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம்னா, பட் ஆனால் ஆக்ஷன் மூவி தான். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, சொல்ல வந்ததை இன்னொரு வார்த்தை 2 வார்த்தை சேர்த்து சொல்லுங்க. இல்ல ப்ரோ அது வரட்டும். நான் பட் ஆனால் ஆக்ஷன் ஓரியன்ட் தான் மெயினா படம். ஓகே. இல்ல சுகுமார் ப்ரோ, இவங்களோட பயம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு கேப்ல தலைவங்கின்னு உள்ள இறங்கிடுவானோ, ட்ராக்க மாத்தி விட்டுருவாரோ. இல்ல அந்த பேருங்க நான் சொல்ல மாட்டேன், அவங்க வர வாய்ப்பு யாருக்கு இல்லப்பா தெரியும். இப்போதைக்கு. இப்போ வரமாட்டாங்க இப்போதைக்கு. இவர் தான் இவரோட படத்துல இவர் எந்த மாதிரி இருக்கணும். இது ஆக்சுவலா நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதுக்கான ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம எதுவுமே அதை பத்தி டிஸ்க்ளோஸ் பண்ண வேணாம், எதுவுமே எங்க வெளியே சொல்ல வேணான்றது தான். பிரகாஷ் ப்ரோனா கேளுங்க, அவருக்கு தெரியும். அவர் சொல்றதா தான் சொல்லலாம். அவர் சொன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஸ்பேஸ்ல இதுதான் ஆக்ஷன்னா எப்படி கமர்ஷியல் ஆக்ஷனா இருக்குங்களா இல்ல ஒரு மாதிரி? கமர்ஷியல் தான் பியூரான கமர்ஷியல் தான். ஓகே.
எனக்கு எம்புரான் இல்ல படம் ப்ரோ, பார்க்கும்போது சிம்பிளா வந்து ஒரு சொல்லணுமா, ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட பல ஸ்கிரிப்ட் இருக்கு. அவருன்னு இல்ல, குறிப்பா வந்து டேரக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அவங்க கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க. அவங்க அசிஸ்டண்டா இருக்கும்போதே நிறைய பல ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருப்பாங்க, ட்ரீம் ஸ்கிரிப்ட்ஸ், பல இது வந்து சில இதுல பவுண்டட் ஸ்கிரிப்டா வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஆதிக் கிட்ட வந்து நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு. நிறைய ஸ்கிரிப்ட்ஸ்ல அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டுமே ஆக்ஷன் ஓரியன்ட் தான். முக்காவாசி ஸ்கிரிப்ட் நான் சொல்றது ஒரு ஒரு 10% வேணா வந்து அது அது அதுல ஃபுல்லாவே அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபன் மூவி மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. ஃபன் மூவி மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் அவர்கிட்ட. அது தவிர்த்து மற்ற எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்ட் தான் வச்சிருக்காரு. அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் வந்து கமர்ஷியல் டைரக்டர் நல்லாவே பண்ணுவார் அப்படின்னு கமர்ஷியல் தான் சொல்லிட்டு ஒரு அவருக்கு, கலர்ஃபுல்லான ஒரு அப்படிதான் படம். அவர் வந்து அவர் படத்துல வந்து அது கமர்ஷியல் தான் மெயினா வந்துட்டு அவர் அது பேஸ் பண்ணி தான் அவர் படம் எடுக்கணும் அப்படின்றது தான் அவர் மெயின் செட்டாவே இருக்கும். அந்த படம் எந்த படமா இருந்தாலுமே நீங்க ஆதிக் ரவிச்சந்திரனோட எல்லா படமே பாருங்க, அந்த ஃபன் வைப் இருக்கும், எல்லா படத்துலயுமே இருக்கும். அது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அந்த த்ரிஷால நயன்தாரால இருந்து இப்போ குட் பேட் அக்லி வரையுமே அந்த ஒரு வைபா, அந்த ஒரு வைப்ல தான் கொண்டு போவார் அவர் படத்தையே. அவர் படம் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. அதுல அந்த ஒரு படம் தவிர மற்ற எல்லா படமும் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க் ஆண்டனி, ட்ரிபிள் ஏ, இது எல்லாமே வந்துட்டு ஆக்ஷன் ஓரியன்ட் ஒரு அந்த இதுல அந்த ஆக்ஷன் உள்ள இருக்கும் படத்துல. குட் பேட் அக்லி எல்லாமே. ஸோ அந்த அந்த ஒரு ஜோன்ல தான் அவர் போவாரு. அவருக்கு எது ஸ்ட்ராங்கோ அதுல தான் ப்ரோ அவங்க போவாங்க எப்பவுமே. ஆமா ஆமா. இல்ல அதான் அந்த கமர்ஷியல் அப்படி இப்ப இந்த கருப்போட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் வருது. இந்த படம் அதுல இந்த கருப்பு ட்ரெஸ், இந்த பேக்ரவுண்டு, பின்னாடி 2 சைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த உள்ள இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ஏதோ ஒன்று ஒரு கமர்ஷியலா ஒரு சந்தோஷப்படுத்தும். நம்ம நம்பி தேட்டருக்கு போகலாம் அப்படிங்கிற போல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கமர்ஷியல் டைரக்டர்களே அதுதான் ஓகேங்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கெல்லாம் பார்த்தா. ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டீசர்ட்ல ஏதாவது பார்த்துட்டு பேசலாம். இன்னைக்கு உள்ள சந்தோஷத்தை வந்து தெரியப்படுத்திருந்தாங்க, நாளைக்கு உள்ளதை வந்து அது இருக்கட்டும். இவ்வளவு சொல்றீங்க டீசர் நீங்க. நல்லா இருக்கும் ப்ரோ, டீசர் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நம்பிக்கை தானங்க டீசர் இங்க நல்லா இருக்கும். வாழ்க்கை. நம்பி நிறைய கேட்டுட்டேங்க. ஆர்ஜே பாலாஜி எல்லாம் ஆர்ஜே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணம் நல்லா பண்ணுவாருங்க. கமர்ஷியலும் இது இருக்கும், இல்ல காமெடியும் ப்ரோ, அவர் இருக்கும், வரைக்கும் பெரிய ஆக்ஷனும் ஹீரோவை இருக்கும். ஹேண்டில் பண்ணதில்ல, அது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணுவாருப்பா. நம்பிக்கையோட இருங்கப்பா, அதெல்லாம் பண்ணுவார். இந்த படம் நீங்க எதிர்பார்க்காதது இவருடைய எழுதி வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல இதுதான் வந்து அடிக்கும். எபவ் 20ல போகும் பாருங்க. தமிழ்நாட்டிலேயே அந்த ஒரு இதை கிரியேட் பண்ணணும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோ. அவரு பெரிய ஹீரோ ஹேண்டில் பண்றது இல்லைன்னுலாம் இல்ல ப்ரோ. யாருமே வந்து எப்படி சொல்றது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம இருக்கிறதானே. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தாண்டி நான் சொல்றது என்னன்னா, அவர் ஆல்ரெடி டைரக்ட் பண்ண படங்கள்லாம் இட்டு ப்ரோ. அதுக்கு வந்துட்டு அந்த டைரக்ஷன்ல ஆமா. அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணுவார், இல்ல அவ்வளவுதான். ப்ரோ, அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆனா எல்லா டைரக்டர்ஸுமே சின்ன சின்ன ஹீரோ வச்சு இல்ல அவங்கள வச்சே பண்ணும்போது நல்லா பண்ணிடுறாங்க. பெரிய ஹீரோன்னு வரும்போது தான் சொதப்பி விட்டுறாங்க. அதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இது எல்லாருக்குமே. இல்ல அது நீங்க சொல்றது பாயிண்ட் ஓகே, புரியுது எனக்கு. பட் ஆனா வந்துட்டு இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்துட்டு இந்த படம் இல்ல, பொதுவா வந்து இது அது அவங்க சொதப்பல. பட் ரீசன் என்னன்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி வச்சிருவோம். சின்ன ஹீரோ படத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டோம். ஓகே, ஒரு படம் வந்திருக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். சர்ப்ரைசிங்கா நம்மளுக்கு அது நல்லா இருந்துரும். அது வந்து நல்ல நல்ல ஹிட் கண்டென்ட் கொடுத்துரும். இங்க எல்லாருமே அப்படிதான் வந்து இப்ப நீங்க வந்து எடுத்துக்கங்க, லோகேஷ் கனகராஜ் வச்சுக்கோங்க, மாநகரம் வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஹிட் ஆகும். நம்ம அந்த டைம்ல யாருக்குமே வந்து தெரியவே தெரியாது. ஆனா படம் வந்து செம்ம ஹிட் ஆயிடுச்சுல. அது வந்து சின்ன ஹீரோ வச்சு பண்ணும்போது, கார்த்தி வச்சு அவர் வந்து படம் பண்றாரு, கைதி படம் பண்றாரு அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த டைம்லயுமே அது வந்து பிகிலோட கிளாஷ் ஆச்சு. அந்த படம் வந்து கிளாஷ் ஆகும்போது எல்லாருமே வந்துட்டு இது என்ன தைரியமா கிளாஷ் விடுறாங்களே அப்படி இருந்தாங்க. பட் ஆனா அந்த படமும் வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர். அடுத்தது வந்து அவர் அப்படியே வந்து ஒரு மாஸ்டர் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கூடுது இல்ல. நான் ஓகே, அப்புறம் இவ்வளவு பெரிய ஹீரோட வந்து அவர் அடுத்த படம் பண்றாரு அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் என்னடா இப்படி இது இப்படி பண்ணிருக்கலாமோ, அது அப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு வந்து இருக்கும். மற்றபடி அவங்க வே ஆஃப் ஸ்டைல் அப்படிதான் இருக்கும். அவங்க அந்த ஹீரோக்காக அவங்க ஃபேன் பேஸ்க்காக எதனா வைக்கணும்ல. அது வைக்காம வந்து
அப்படியே எடுத்துட முடியாதுல்ல. ராவா வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு டோன்ல ஒரு கதையை எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் இருக்கு. அவங்களோட மார்க்கெட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஒரு பெரிய ஹீரோ மார்க்கெட்லாம் அவன் மாஸ் ஹீரோ ஆகுறாங்களா, பெரிய ஹீரோ ஆகுறாங்களா, அவன் மார்க்கெட் எல்லாமே வந்துட்டு ஆக்ஷன் ஓரியன்ட் தான். நம்ம சண்டை இருக்கணும், அந்த படத்துல மசாலா இருக்கணும், கமர்ஷியல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த படம் வந்துட்டு எல்லா சென்டர்லயுமே போய் ரீச் ஆகும். அப்ப அதெல்லாம் இல்லாம நான் வந்துட்டு பிளெயினா ஒரு படத்தை நான் எடுக்க போறேன் அப்படின்னு அந்த ஒரு படத்தை எடுத்தாங்க அப்படின்னா அந்த படம் வந்துட்டு எல்லா சென்டர்லயுமே ரிசீவ் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இது எடுத்துக்கோங்க. மெட்ராஸ் வந்துட்டு மெட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல கமர்ஷியல். எங்கால தான் பண்ணுவாரு. அதுதான் சொல்றேன், மெட்ராஸ் வந்து நல்ல கமர்ஷியல் படம். ஆனா அவரு ரஜினி வச்சு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதுல வந்துட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஆக்சுவலா வந்து கிளிம்ஸ் அதெல்லாம் பார்த்தா பக்காவான ஆக்ஷன் படம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அது ஃபுல் அண்ட் ஆக்ஷன் ஓரியன்ட் கிடையாது. அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு படம். அது ஏன் வந்து அந்த படம் சரியா போகணும்னா ரஜினி கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு அது வேற ஹீரோ வச்சு பண்ணிட்டா கூட அது வந்து அந்த படம் வந்துட்டு நல்லா போயிருக்கும். ரஜினி வந்து இந்த படத்துக்கு பண்ணலாமா, அவ்வளவு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு ஸ்டார் வந்துட்டு இந்த படம் பண்ணாரு அப்படின்னு ஃபேன்ஸ் வந்துட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது எல்லா படத்துக்குமே உண்டுதான். ஏன் வந்து நேர்கொண்ட பார்வையில அந்த ஒரு ஃபைட் வச்சாங்க, பிங்க்ல அந்த ஃபைட் கிடையாது, இதுல இருக்கும் அந்த ஃபைட் இருக்கும். காரணம் வந்துட்டு அஜித்க்கு வந்துட்டு ஃபேன் பேஸ்க்கு வந்துட்டு ஒன்று வைக்கணும். ஃபேன்ஸுக்கு அவ்வளோ ஒரு ஏக்கத்தோட அவங்க ஒரு படம் வருது, நம்ம ஸ்டார் வந்து ஸ்க்ரீன்ல காட்டும் போது எதுனா வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு இது இருக்கணும், எலிவேஷன் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லாம பண்ண முடியாது. ஆனா ப்ரோ இதை கரெக்டா பண்றது விஜய் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, எல்லாம் அதனாலதான் வந்து அதனாலதான் அவங்க மார்க்கெட் அப்படியே வச்சிருக்காங்க. அவங்களோட இது எல்லாமே வந்துட்டு ஏன் இதுவரையுமே வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு படம் கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வந்துட்டு பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு ஏகேவுமே அப்படிதான். கிட்டத்தட்ட வந்து அவரு அந்த ஒரு இதுவெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாரு, நடுவுல 1-2 வேணா ரேரா ட்ரை பண்ணிருப்பாரு. அவர் இந்த விடாமுயற்சியே வீண் முயற்சி ஆயிப்போச்சு. அதுதான் ப்ரோ படம் ப்ரோ. இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஜெகன் ப்ரோ, இந்த படமே வந்து அவரு பண்ண வேண்டியதுதான், விஜய் அண்ணா பண்ண வேண்டியதுதான். அவரை பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. பட் அப்ப ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுதுன்னு சொல்லி தான் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஆமா அந்த கருப்பு தானே சொல்றீங்க. எல்லாருமே வந்துட்டு கமர்ஷியல் ஓரியன்டா வந்து ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. நான் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன் அப்படின்னு வந்து அந்த ஐ ஸ்டார் வேல்யூ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே ப்ரொடியூசர் வந்துட்டு இல்ல உங்களுக்கு நாங்க நம்பி வரோம், இவ்வளவு காசு போடுறோம்னா அந்த காசு எடுக்கணும்னா வந்து கமர்ஷியல் எலமெண்ட் படத்துல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்களே ஒரு ப்ரொடியூசர் ஆவறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு, அவர் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆக்ஷனே இல்லாத ஒரு படத்தை வந்து பண்றாரு அப்படின்னா ஒத்துப்பீங்களா? ப்ரொடியூசரா நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல உங்களோட பிளஸே ஆக்ஷன் தான், அதுல மசாலா கமர்ஷியல் தான், அது இல்லாம நீங்க வந்து நார்மலா ஒரு சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம்ல. அதுதான் ரீசனே. சுகுமார்ண்ணா சொல்லு பண்ணி. சும்மா கூப்பிட்டு ப்ரோ டிஎன்ஏ பார்த்தேன் ப்ரோ. டிஎன்ஏ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவல் இருந்துச்சு. இல்ல தியேட்டர்ல பார்க்கல, நல்ல படம், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. ஆர்ஜி விஷால் காணோம் 2-3 நாளா. தெரியல. அவரும் டிஎன்ஏ இது ரோந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. யாராவது ரோந்து இல்லை டிஎன்ஏ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. சுமார் நான் நேற்று படக்கெல்லாம் பார்க்க போறேன்னு நீங்களே பாத்தீங்களா? இல்ல பண்ணி, நான் வந்து அந்த என்னது ஹண்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால படக்கெல்லாம் பார்க்கல, அது முடிச்சுதான் அடுத்தது போனோம். ஓகே ஓகே. இன்னைக்கு அந்த டிஜிட்டல்ல மெட்டீரியலிஸ்ட்னு அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு, ஒரு இங்கிலீஷ் படம். அதை நான் பார்த்தேன். பட் நீ சொல்லும் போது வேற யோசிச்சேன், நீ மெட்டி ஒலியை சொல்றியோ அப்படின்னு. மெட்டீரியலிஸ்ட் அது வந்து எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அவங்க டைரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் பாஸ்ட். நீ பாத்திருக்கியா பாட்டி மெட்டி ஒலிலாம்? மெட்டி ஒலியானா சாங் தெரியும், இப்போ சீரியல்லாம் பார்த்ததில்ல. என்ன பண்ணு மெட்டி 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 ஒலி தான் அப்படின்னு என்னமோ வரும்ல, நல்ல ஒரு சீரியஸ் அது. அது எல்லாரும் சொல்லியிருக்காங்கண்ணா. விடாது கருப்பே வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கோ நம்ம தான் வந்து இதில் பார்த்தேன்,
யூடியூப்ல. அதுவும் வந்துட்டு ஃபுல் வெர்ஷன் நான் பார்க்கல. அது எப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் மட்டும் வந்து அந்த கதைக்கு தேவையான மேஜர் ஹைலைட்ஸ் மட்டுமே ஒரு கம்பைல் பண்ணி மொத்தமா ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு. அதில் தான் நான் வந்து பார்த்தேன். உண்மையாவே மெட்டிவலி நீ பார்க்க ஆரம்பி. டோட்டலா 800 சம்திங் 811 எபிசோட்ஸ் இருக்கும். நல்லா இருக்கும். நீ அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணா ஒரு வாரத்துல முடிச்சிடலாம். உனக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் இதுவா இருக்கும். நிறைய நிறைய பார்க்க வேண்டியதே நிறைய இருக்குண்ணா. நீங்க வேற அது பாரு நீ விண்டேஜ் வைப். லில்லோ அண்ட் ஸ்டிச் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ஆப்ஸ்ல இன்னும் 4-5 எபிசோட்ஸ் பேலன்ஸ் இருக்கு. பார்த்த வரையும் ஸ்பெஷல் ஆப்ஸா 3 எபிசோட் தான் பார்த்துருக்கேன். ஓகேவா இருக்கு. பாரு மெட்டிவலி பார்க்க ஸ்டார்ட் பண்ணு. வாய்ப்பே இல்லைண்ணா. நீங்க வேற ப்ரோ பரணி ப்ரோ கோலங்கள் பாப்பீங்களா? ஏன் நான் எந்த சீரியலுமே பார்த்தது இல்லை. கோலங்கள்லாம் பார்க்கல ப்ரோ. நானு பார்த்தேன் சின்ன வயசுல. மெட்டிவலி மட்டும் லாக்டவுன்ல ரீவாட்ச். சும்மா ப்ரோ சீரியல் பத்தி 2-3 எபிசோட் நம்ம பேசிட்டோம் நினைக்கிறேன். அதை விட்டுருவோம். நிறைய எபிசோடு பேசி நமக்கே சில நேரம் வந்து ஓவரா சீரியல் பத்தி பேசுற மாதிரி. நாளைக்கு சூர்யா பர்த்டேங்கனால பர்த்டே பத்தியோ இல்ல கருப்பு ஃபர்ஸ்ட் லுக் பத்தியோ அல்லது கூலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த தேர்ட் சிங்கிள் பத்தியோ பேசுவோம். ப்ரோ கருப்பு ஃபர்ஸ்ட் லுக்கு கூலி கருப்பு வந்துட்டு டீசர் வந்தா நிறைய பேசலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் லுக் வச்சு நம்ம ரொம்ப நேரம் பேச முடியாது இல்ல. அதே மாதிரி கூலி சூர்யா பர்த்டே பத்தி டாபிக் நீங்க ஆரம்பிக்கலாம். அது வேணா எல்லாரும் பேச ஆரம்பிங்க. அவரு இதுல இன்னொரு 30 நிமிஷம் சூர்யா பர்த்டே ஸ்பெஷலை பத்தி பேசுவோம். ஏன்னா நாளைக்கு கருப்பு டீசரை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். அதனால இன்னைக்கு பேசிடுவோம் அதை பத்தி. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ஒரு படம் இந்த பிகினிங் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், வினோத் கிஷன். அது நல்ல படமா? இப்படி ஒரு படம் இருக்கும், அதோட விட்டுருங்க, பார்க்காதீங்க. சுமார் ப்ரோ அந்த படம் ஞாபகம் இருக்கா? வினோத் கிஷான் படம் பிகினிங். எந்த படம் ப்ரோ? பிகினிங் ஒரு படம் இருக்குமே, அந்த வினோத் கிஷான் சின்ன பையன் இருப்பான்ல, ஒரு பையன் இல்லைன்னா கூட நிறைய படம் அந்த ஸ்பிளிட் கிஷன் நான் மகன் பிகினிங் தான் அந்த பையன் தான். ஸ்பிளிட் ஸ்கிரீனிங் மாதிரி சொல்லி ஒரு தலைவலி வந்துருச்சுன்னு சொன்னீங்களே நீங்க சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் விட்டு சொன்ன படம். அந்த படம் பார்க்கலாமா கேக்குறாரு இவரு. ட்ரை பண்ணா பாருங்க. இல்ல அந்த படம் பார்க்கணும் எனக்கும் ஆசை இருந்துச்சு. பட் ஆனா வந்து ஏதோ சில பல ரீசன்ஸ் நான் அதை பார்க்கல. கான்செப்டா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் கதையா எப்படி போகும்னு தெரியல. இன்னைக்கு மாவீரன் வந்து மினி சீரிஸ் அனுப்பினாரு. டவுன்லோட் பண்ணி பார்த்தா சப்டைட்டில் வரல. அடப்பாவத்தை அப்படின்னு சொல்லி சப்டைட்டில் சொல்லி இன்னொரு படம் ஒன்று அனுப்பிச்சு விட்டாரு. படத்தை புரியுமே. அது ஹிந்தி இல்லைங்க. சப்டைட்டில் தனியா டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டியதானே. அது டவுன்லோட் பண்ணி பார்த்தா சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணா வைரஸ் வரும்னு சொல்லுவீங்கல்ல. அதனால எது டவுன்லோட் பண்ணாலும் வைரஸ் வராது. நான் விட்டுருந்தேன், வைரஸ் வராது நான் எது பண்ணாலுமே. அதனால கொடுமை தெரியுமா? கொடுமை என்னன்னா, அவரு கரெக்டா எப்பவுமே அனுப்புவார் சொல்லி 38 எபிசோடு டவுன்லோட் போட்டேன். 38 எபிசோடு டவுன்லோட் போட்டு ப்ளே பண்ணி பார்க்குறேன், சப்டைட்டில் வரல. சரியான காண்டு. ப்ரோ யூசி ப்ரௌசர்ல இருக்கும் ப்ரோ ஃபைல், அதை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவர் டெஸ்க்டாப் அந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை பத்தாதுங்க. படம் இருக்கா டேட்டா போட்டு ப்ளே பண்ணிடலாம். ஒன்று எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணணும். வேற சில நேரம் வந்து பரணி ஒன்று பண்ணோம், அப்படி முன்னாடி பின்னாடி ஓட விட்டு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ப்ளே பண்ணோமா பார்த்தோமா போனோமான்றோம். அப்புறமேட்டு இன்னொரு படம் நீங்க சொன்னீங்களே அது ஹால் பாஸ். அந்த ஹால் பாஸ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு சுமார் ப்ரோவும் விஷால் ப்ரோவும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு தோணுச்சு. கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் சுமார் ப்ரோ. நான் அந்த படம் பார்த்தேன், நீ கட்டாயம் பார்த்தே ஆகணும். பார்க்கும்போது என்னன்னா, இந்த இவர் கூட நேற்று அடல்ட் காமெடின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி அடல்ட் காமெடிங்கிறத தாண்டி அது வந்து ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படமா பார்த்தேன் நான். எனக்கு அது நல்லா இருந்துச்சு படம். எனக்கு ஒர்க்கும் ஆச்சு படம். ஏன்னா இந்த இது அடல்ட் காமெடியாவே பார்க்கல. 2-3 சீன்ஸ் தவிர பெரும்பாலும் வந்து அந்த அந்த விஷயங்கிறது உண்மை. பஞ்சதந்திரம் படத்துல என்ன சொல்ல வரோமோ அதுதான். அது வந்து காமெடியா சொல்லியிருந்தாங்க, இவங்க வந்து அடல்ட் காமெடியா சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுவும் 1-2 இடத்துல தான் வந்து விஷுவலா உங்களுக்கு டிஸ்டர்ப்டா இருக்கும் தவிர மற்றபடி நார்மலா நம்ம இது பண்றது தான். எனக்கு நான் இப்போ எனக்கு மெசேஜ் உள்ள படமா பிடிச்சிருச்சு. அந்த மெசேஜ் எனக்கு ஈஸியாக நல்லா கன்வே ஆச்சு எனக்கு.
யாரும் ப்ரோ பார்க்கல. ஆல் பாஸா ஹால் ஹால் பாஸா? ஹால் பாஸ். HALL. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கரெக்டான மெசேஜ் தான். நம்ம ஊர் மெசேஜ் கரெக்டா சுத்தி வளைச்சு ஃபாரின்ல ஹாலிவுட்லயே எடுத்துக்கிறாங்கிறதே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ இது ஆமா, சதிலீலாவதி மெசேஜ் தான். அதோட சதிலீலாவதி மட்டும் இல்ல, நிறைய படம் நம்ம ஊர்லயே ஏகப்பட்ட படங்கள் இது மாதிரி இருக்கே. எனக்கு பிரகாஷ் ப்ரோ த பாய்ஸ், த பாய்ஸ் நீங்க பாத்தீங்களா? ஆமா. இப்ப நீங்க சொல்லிதான் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2வது எபிசோட் முடிச்சிட்டேன். 2 தான் பார்த்திருக்கேன். அது அப்படிதான் போகுமா ப்ரோ? கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் எபிசோட்ல 40 நிமிஷம் பேசிட்டே இருக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் தான் ஏதோ சண்டை இருக்கு, அப்படிதான் போகும். இல்ல போக போக நல்லா இருக்கும். அதே மாதிரி டைலாக் ஓரியன்ட் தான். நாங்க டைலாக் நிறைய வரும் அவ்வளவுதான். ஆனா சீன்ஸ் தானே வரும். இன்னும் போக போக உங்களுக்கு சீன்ஸ் பயங்கரமாக. ஃபர்ஸ்ட்ல நீங்க உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2வது எபிசோட் தானே பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் சீசன் 2வது எபிசோட். 2வது முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் சீசன் பாக்கும்போது உங்களுக்கு வந்து 20 நிமிஷத்துல உங்களுக்கு படம் டேக் ஆஃப் ஆரம்பிச்சிருக்கும் சீரிஸ். இல்ல ஆயிடுச்சு. அந்த இன்விசிபிள் மேனை வச்சுட்டு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பாருங்க. இப்ப இனிமேல் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா போகும் பாருங்க. பிரகாஷ், நான் அதோட ஸ்பின் ஆஃப் சீரிஸ் பாத்திருக்கீங்களா? இல்ல பர்னி, பார்க்கல. யாரோ 7 என்னமோ சொன்னீங்களே, ஜென் வி. அது வந்து சீசன் 1 இருக்கு. ஆமா, சீசன் 2 வந்து இந்த செப்டம்பர் 17th வருது அமேசான் பிரைம்ல. இப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அது ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் அந்த சேம் யூனிவர்ஸ் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்ல பார்க்கல. இந்த பரணி இது மாவீரன் ஒன்று சொன்ன அப்படின்னு அதை பார்க்கலாம்னு பார்த்தேன். பன்சியா சொல்லி அமுச்சு விட்டாரு. அதில் கடைசி சப்டேட் இல்லை, அது தெரியாம 30 டவுன்லோட் பண்ணிட்டு அமுச்சு விடுங்க. மாவீரன் ஃபர்ஸ்ட்ல இருந்து அமுச்சு விடுங்க, சப்டேட்லோட அமுச்சு விடுங்க. இல்ல இது மாரிசன் வந்து மாரிசன் படம் ரன் டைம் 2 hours 34 minutes, பட் ஆனா 10 AM தான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஓகே டன். பரணி ப்ரோ, நீங்க இது இந்த அந்த ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்துச்சு பாட்டு. அந்த படம் பார்க்கலாமா வேணாமா, நல்லா இருக்குமான்னு மட்டும் சொல்லுங்க. மலையாள படம் இது, மோகன்லாலும் அமலாபாலும் ஒரு டூயட் சாங் ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த படம் நல்லா இருக்குமா? அமலாபாலா? ஆமாங்க, அந்த இது கேமராமேன் ரிப்போர்ட்டர் நடிச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும் ப்ரோ. அது தமிழ் டப்பிங்ல பார்த்துருக்கேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். லவ் ஸ்டோரி மாதிரிங்களா அவங்க 2 பேருக்கும்? இல்ல ப்ரோ, நான் ஒரு படம் பார்த்தேன், அது கிட்டத்தட்ட அந்த இது மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே ரிப்போர்ட்டரா இருப்பாங்க, அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஒன்று பார்த்தேன். நான் ஓரளவுக்கு தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது, ஆனா நல்லா இருந்துச்சு. இல்ல நான் பார்த்தது இல்லை ப்ரோ அந்த படம், எனக்கு தெரியல. அப்புறம் ஒன்மோர் நான் சொல்ல மறந்துடுறேன். டெய்லியுமே ஜேடி தமிழ்னு ஒரு ஐடி வருவார் நம்ம ஸ்பேஸ் ரெகுலரா. அவர் நம்ம ஏதாவது குவிஸ் கேட்டால் கரெக்டாக பதில் ஃபர்ஸ்ட்லேயே போட்டுறாரு. பட் என்ன கமெண்ட் நான் கடைசியே தான் பார்க்கறனால அவர் டெய்லியும் அதை வந்து சொல்ல முடியாமல் போயிடுது. நேற்றும் நிறைய கேள்விகள் வந்து பதில் முன்கூட்டியே சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்ம கமெண்ட்ஸ் கடைசியாக பார்த்தனால சொல்லலாம்னு நினச்சே மறந்துட்டேன். இன்னைக்கு அவர் இல்லை, இருந்தாலும் சொல்லிடலாம். இன்னைக்கு கமெண்ட்டை இப்பயே படிச்சிருவோம். இன்னைக்கு என்ன போட்டிருக்காரு, மதராசி ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுருக்காரு. பரணி தான் சொல்லணும். கிரியேட்டிவ் போஸ்டர்ஸ்னு சொல்லி எபிசோட் சேவர் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் செம்ம கிரியேட்டிவ், 4th ஒன் கிரியேட்டிவ், மற்றபடி வேற எல்லாம் கிரியேட்டிவ் தெரியல. எல்லாமே ப்ரோ செகண்ட் ஒன் என்ன எங்க என்ன அதுதான் என்ன பண்றது, அதான் போங்க. சரி ரைட் ஓகே, ஒன்றும் சொல்றது இல்லை. இல்ல கிரியேட்டிவ் போஸ்டர்ல அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆலவந்தான் ஏதோ ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கு. ஆலவந்தானா விருமாண்டியா? ஓ, நீங்க அதாவது பரணிக்கு பாவம் ஒண்ணுமே புரியல பாருங்க, ஏன் பாருங்க. ஏன்னா நான் கமெண்ட் பாக்குறேன், ஒரு நிமிஷம் இருந்தா. ஏங்க சேவலுக்கு சேவல் மேல மாதிரி கொண்டிருக்கிற ஒரு போஸ்ட் விட்டு இருந்தாங்க, அதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, என்னத்த போட்டுருக்காங்க. ஓகே சாரி, இப்பதான் கமெண்ட் பார்த்தேன். ப்ரோ இது பாருங்க, அந்த சென்னை பையன் அது ஒண்ணு பாருங்க. நான் இப்பதான் எல்லாம் கவனிச்சு பாக்குறேன். பிரகாஷ், நீங்க எது ஃபர்ஸ்ட் போவீங்க? இப்ப மாரிசனா இல்ல வந்து தலைவன்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ எது போடுமோ அது போடணும் பாருங்க. நாளைக்கே மாவீரன் இருந்துச்சு, அது என்ன மாரிசன் பார்க்கணும்னு அழைப்பு. ஆனா வந்து எப்படி எங்க போய் நாளைக்கு போறீங்களா? எங்கன்னா போறது நீங்க? இல்ல பாருங்க, என்னன்னா இல்ல ஒரு மாதிரி தான் இருக்கும். அதானா இல்லைங்க, அதுக்காக மட்டும் இல்ல, இது நமக்கு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்னன்னா நாளைக்கு போனோம்னா
வெள்ளிக்கிழமை திரும்ப ஊருக்கு போனோம். வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி இங்கே போகிறோமா, அதை முடிச்சு வெள்ளி சனி ஞாயிறு அங்கே இருப்போமா, திரும்ப செவ்வாய் புதன் திரும்ப சென்னைக்கு போகணுமா. அதனால குழப்பம் யோசனையிலே இருக்கு, எப்படின்னா பண்ணுறது, திரும்ப நாளைக்கெல்லாம் போக முடியாது. ப்ரோ சரி போ, செவ்வாய் புதன் சென்னைக்கு வரீங்களா? ஐடியா வரலாம்னு ஒரு யோசனை. ப்ரோ சூப்பர் ப்ரோ. அட இருங்க, வரணும்னு யோசனை தான். நாளைக்கு காலைல ஃபோனில் சொல்கிறேன், நம்ம பேசுவோம். வரணும் இன்னைக்கே ஃபோன் அடிக்க நினைச்சேன், பயங்கர இது ஒர்க் இன்னைக்கு. நான் என்ன சொல்கிறேன் ப்ரோ உங்களுக்கு. சொல்லவே இது பிளான் இன்னைக்கு காலையில இப்ப காலையில சர்ப்ரைஸ் காலையில வருது. ஃபோன் அடிக்கிறேன், நாளைக்கு காலைல ஃபோன் அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சூர்யா பர்த்டே ஸ்பெஷல் பேசுவோம், மொத்தமா பேச விடுவோம். ப்ரோ நீங்க இது பிளானே சொல்லியே. சரி விடுங்க சுகுமார், நான் சில்லு நம்ம அப்புறம் இப்ப கூட பேசிக்கலாம். வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டாரு அது ஓகே ஆயிடுச்சானு. ஆனா இவர் மட்டும் சொல்ல மாட்டாரு. சும்மா ப்ரோ இருக்கார்ல, ஒரு விஷயம் எக்ஸைட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணவே மாட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு, அவரா அடங்குற வரைக்கும். எப்படி சுகுமார்னா? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, நாளைக்கு சூர்யா பேட்டை இல்ல. நானே ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. சூர்யா எப்படி சொல்றது, எல்லாரோட எனக்கு மெயினா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் நான் தியேட்டர்ல பார்த்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நினைக்கிறேன், என்னது, பேரழகன். பேரழகன் படம் எங்க டாடி கூப்பிட்டு போனாரு. அப்ப நான் வந்து அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தேன். அதுக்கப்புறமா அப்படியே அவர் படங்கள் எல்லாமே வந்துட்டு நான் தனியா அவர் படத்துக்கு வந்துட்டு நானே அப்படின்னா வந்து அந்த படம் வந்துட்டு அயன். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, நான் எப்பவுமே அது வந்து மறக்கவே மாட்டேன். அப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, நின்றுலாம் பார்ப்பாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லா நின்று தான் பார்த்தேன். அந்த இன்டர்மிஷன்லாம் வரும்போது செம்ம ஒரு ஒரு வைப் அது. நான் இன்னும் 12th முடிச்சுட்டு ரிலீஸ் ஆன படம் அது, 2009ல. மறக்கவே மாட்டேன், அந்த லீவ் பீரியட்ல பார்த்த படம். அதுக்கு முன்னாடி நான் வாரணமாயிரமா போயிருக்கேன். வாரணமாயிரம்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன். அது வந்து நான் 11th படிக்கும் போது வந்த படம் அது. அதுக்கப்புறமா நான் தனியா யாருமே இல்லாம சப்போர்ட் இல்லாம நானே போய் பார்த்த படம் தான் அயன். அதுக்கப்புறம் ஆதவன் போலாம் அதே மாதிரி அப்படின்னு பார்த்தா நின்னு பார்க்கறது கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் பயங்கர ஒரு இது இருக்கும். அடுத்தது என்ன படம் வரும், 7ஆம் அறிவுலாம் வரும்போதுலாம் செம்மையான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம், பயங்கரமான ஒரு இது. டிக்கெட்லாம் வந்துட்டு அடிச்சு பிடிச்சி, அப்பெல்லாம் ஆன்லைன் புக்கிங் அந்த இதுவெல்லாம் வந்து இல்லை, நேரில் போய் கவுண்டர் டிக்கெட் தான். நானா போய் கவுண்டர்ல நின்று லைன்ல நின்று போய் வந்து பார்த்த ஒரு படங்கள்லாம் இதெல்லாம் வந்து அவரை ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கேன். எல்லாமே வந்து பார்த்துட்டு எனக்கு அப்பெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஹீரோ. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோ. அப்போ அவங்களுக்காகவே நான் வந்து ஃபேஸ்புக்கில், அப்போலாம் ஃபேஸ்புக் தான் ரொம்ப இது இல்லை, ஃபேஸ்புக்கில் அவரோட டிபிலாம் வச்சுட்டு ப்ரொஃபைல் பிக்சர்லாம் மாற்றி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வச்சு அவங்களுமே சூப்பர் வாவ் அப்படின்வாங்க. நான் உன்ன சொல்லலை, நான் சூர்யாவுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரிலாம் ஜாலியாக போயின்னு இருந்தது. ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இதுல தான் அந்த டைம்லலாம் அவர் படங்கள் வந்தாலே வந்து ஃப்ரெண்டோட போய் பார்க்கறது. அதுக்கப்புறமா சிங்கம்லாம் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அந்த ஃப்ரெண்ட் இல்லை, இல்லைன்னா அவங்க கூட டச்ல இல்லை சொல்றேன். அதுக்கப்புறம் அவரை வந்து நான் வந்து நேர்ல பார்த்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க படம் டைம்ல வந்துட்டு நான் நேர்ல பார்த்தேன் அவரை. பசங்க 2 அந்த டைம்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் வந்துட்டு அந்த படத்துக்கு வந்துட்டு இது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தாரு. பார்த்தேன், நான் கேட்டேன் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாமா பேசலாமா. ஆனால் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இல்லை அவர் ஷூட்டில் பிஸியாக இருக்காரு, முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. சரி அப்படியே எடுக்கலான்னு பார்த்தா அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அமையல, எடுக்க முடியல. அப்புறம் இன்னொரு ஒரு இதில் கூட அவரை பார்த்தேன், ஜோதிகாவோட மூவி. ஜோதிகா மாதவன் நடிச்சிருப்பாங்க. அது படம் பேர் தெரியலையே டக்குன்னு. பிரகாஷ் ப்ரோ அந்த படம் பேர் என்னது ப்ரோ? மாதவன் ஒரு கேமியோ வருவாரு ஜோதிகா கூட. அதாவது பிரம்மா டைரக்டர். மகளிர் மட்டும். கரெக்ட் மகளிர் மட்டும். அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது மாதவன், சூர்யா, ஜோதிகா எல்லாமே வந்து ஒரு ஒரு
ஈசிஆர்ல தான் இங்க ஒரு இடத்துல ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்ப நான் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில. அப்போ நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பேசினாரு அந்த டைம்ல வந்துட்டு அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜரும் வந்து நமக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவர். அவர் கூப்பிட்டாரு, சரி வாப்பா பார்க்கலான்னு. அப்போ அவர் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணி விட்டார். அப்புறம் பேச சான்ஸ் கிடைச்சது. ஆனா அந்த டைம்ல வந்து போட்டோ எடுக்கணும்னு தோணல. ஐயோ அந்த மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, நேர்லலாம் செம்மையான ரெஸ்பெக்ட். ஆள் வந்து பார்க்க வந்து அப்படியே எப்படி சொல்றது, ஒரு செம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்போட தான் இருப்பாரு. அவர் வந்து ஒரு கோவப்படுற டைப் மாதிரியே தெரிய மாட்டாரு. ரொம்ப ஒரு இதுவா இருப்பாரு. எனக்கு ரொம்ப அதை நேர்ல பார்க்கும்போது சில பேரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம மெய் மருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சூர்யா. நான் அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து நிறைய டைம் நான் நேர்ல பார்த்துருக்கேன். இந்த ஃபீல்டில் இருக்கும்போது நான் நிறைய டைம் நேரில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டின்னு பெருசா நீ எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துருக்கலாம். பட் ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. அகரம் அந்த இதுவெல்லாம் வரும்போது நிறைய அந்த மீட்லாம் வரும்போது பிரசாத்தில் போய் நிறைய டைம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அந்த டைம்ல வந்து அவர் ஒரு ஒரு நல்ல விஷயம் செய்வார். நம்ம போய் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த இதுவில் அப்போ ரெட்ரோ சக்ஸஸ் மீட் அப்போ ஃபோட்டோ எடுக்கவே சான்ஸ் கிடைச்சது. ப்ளஸ் கொஞ்சம் நேரம் லைட்டாக பேச சான்ஸ் கிடைச்சது. ரொம்பவே அந்த மூமெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். இன்னும் வரையுமே என்னோட ப்ரொஃபைல்ல நான் பின்னா வச்சிருக்கிறது வந்துட்டு அவரை பார்த்த அந்த மூமெண்ட் தான். அதை நான் இன்னைக்கு வச்ச பின் இல்லை, நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து வச்ச பின். எனக்கு வந்து அந்த மூமெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். அவர் எல்லாரையுமே வந்து அவர் ரிசீவ் பண்ண விதம், அவர் கரெக்டா உள்ள வராரு. நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா வந்து அவர் வர லேட் ஆகும், நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே. நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம். டக்குன்னு வந்து அவர் உள்ள வந்தாரு. நாங்க சாப்பிட்றத பார்த்துட்டு அவர் வந்துட்டு எல்லாருமே பாதியிலே எழுந்து போயிட்டாங்க சாப்பிட்றது. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் திரும்பி போயிட்டு நான் இங்கே தான் இருப்பேன் உங்களுக்காக வந்து நான் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு இது மட்டும் கொடுத்துட்டு அவர் திரும்பி ரூமுக்கு போயிட்டாரு. அப்புறம் வந்துட்டு ஏங்க பாதியெல்லாம் எழுதக்கூடாது, நீங்க சாப்பிட்றதுன்னா சாப்பிட்டு முடிக்கணும், நான் எங்க போயிட்டு போறேன், உங்களை பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே தனித்தனியா நின்று கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. சலிக்காம நின்று அவர் வந்து அவ்வளவு பேருக்குமே வந்து ஒரு போஸ்ட் கொடுத்தாரு. எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு நல்ல ஒரு அவருமே இன்னொரு எடுங்க லைட்டா அவரு நான் கண்ணை பிளிங்க் பண்ணிட்டேன், அவரு கண்ணை பிளிங்க் பண்ணா கூட வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக் போட்டோ எடுத்த மாதிரி இல்லை. ரொம்ப அழகா ரொம்ப நல்ல மனுஷங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அவரோட கேரக்டராகவே. எனக்கு வந்து ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இண்டஸ்ட்ரியில நம்ம வந்துட்டு இருக்கும்போது நம்ம பல விஷயங்கள் கேள்விப்படுவோம், நிறைய காசிப்ஸ்லாம் வந்து கேள்விப்படுவோம்ல. பட் ஆனால் அவரை பத்தி மட்டும் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து பெருசா எதுவுமே வராது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஜெனியூனான ஒரு பர்சன். ரொம்ப எத்திக்ஸ் ஒரு நிமிஷம், பாட்டு வந்துருச்சு. சூப்பர். சும்மா நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்கண்ணா. சொல்லுங்க. அதான் சொல்றேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அவர் பர்த்டே வரும்போது வந்துட்டு இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லணும்னா, இது எல்லாருமே சொல்ற காமனான டைலாக் தான், 50th பர்த்டேவா, ஆனா வந்து பார்க்க அப்படி இருக்க மாட்டாரு. நம்ம எல்லாருக்குமே வந்து எனக்கெல்லாம் வந்து மெயினான ஒரு நான் அப்போ நான்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன். அப்போனா அந்த டைம்ல தான் வந்து வாரணமயன்லாம் வந்தது. கரெக்டா அந்த காலேஜ் ஃபிட்னஸ் ஆகணும், அவர் படங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி காலேஜில் பண்ணதெல்லாம் அதிகம். நான் உதாரணத்துக்கு வந்து அந்த வாரணமயம்ல ஒரு சீன் வரும், சீனியர்னா பெரிய இதுவா படம் வெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும். அதே மாதிரி ஜில்லுன்னு ஒரு காதல்ல வந்துட்டு ஒரு டைலாக் வரும், செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் நம்ம கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது. அதெல்லாமே வந்துட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆயிட்டு. அதே மாதிரி வாரணமாயிரம்ல அவர் அப்பாக்காக வந்துட்டு நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு இதுவெல்லாம் வந்துட்டு இன்ஸ்பயர். நம்மளும் வந்து நம்ம அப்பாக்காக நல்லா படிச்சு நம்ம ஒரு இதுல வரணும் அப்படின்லாம் நான் நிறைய வந்து அவர் படத்தை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணி நம்மளே பர்சனலா வந்து மெயினா பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு அவரை பார்த்து நான் வந்து பண்ணது உண்டு. இன்னும் வரையுமே கூட சொல்றேன், வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டியாச்சு அந்த அனல் மேலே பண்ணி சொல்லி வீடியோஸ் அங்க நான் பார்ப்பேன். அது நான் மெயினா பார்க்கறதுக்கான காரணம், அவர் தண்ணியில அந்த லேக்ல இருந்து குளிச்சுட்டு அப்படி வந்த தண்ணியை வந்து அவங்க திவ்யா மேல அப்படி இப்படி தெளிப்பாரு. அந்த ஒரு சீன், என்ன மனுஷன் என்ன மாதிரி ஒரு ஃபிட்னஸ், இதெல்லாம் சான்ஸே இல்லை. நம்மளால லைஃப் டைம் வந்து நினைச்சாலுமே கூட அப்படி வைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல அவர் பண்ற ஆட்டிடியூடு, அந்த படம் அந்த பாட்டிலேயே சொல்றேன், மெயினா அந்த மிலிட்ரி ரோல்ல அவர் ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணி ரொம்ப லீன் மசில்ல வந்து அந்த ஒரு இது பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வரையுமே எனக்கு வந்து ஒரு ஒரு ரோலுக்கு வந்து ரொம்ப டெடிகேட்டடா பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டர்கள்ல மெயினான ஒரு ஆள் சூர்யா.
சூப்பர்ண்ணா. இன்னும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா அவர் பர்த்டே அன்னைக்கு அவர் ஃபேன்ஸ் கிளப்ல எல்லாரும் நல்லது எல்லா சைட்லயுமே பண்றாங்க. எல்லாரோட இப்ப எல்லா ஃபேன்ஸுமே வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு வந்து இவரோட பர்த்டேல வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, பிரஸ்க்கு வந்து ஒரு சில கிஃப்ட் எல்லாம் வந்து அவர் கொடுப்பாரு. எல்லா பர்த்டேக்குமே அவர் வந்து பண்ணுவாரு. அது ஒரு சில ஹீரோக்கள் பண்றாங்க. அதுல நான் அந்தந்த ஹீரோக்கள் வரும்போது நான் சொல்றேன். பட் ஆனா இப்போதைக்கு இவர் சைட்ல இருந்து எங்களுக்கு எதனா ஒரு கிஃப்ட் நம்பர் மாதிரி எதனா வரும் அப்படின்றது வந்து ரொம்ப, ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அவங்க படம் ரிலீஸ் அப்ப மட்டும் தான் வந்து மீடியாவை ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்றலாம் நம்ம கேள்விப்படுவோம்ல, இதுவெல்லாம் பார்ப்போம்ல. ஆனா எல்லா ஹீரோவும் அப்படி கிடையாது. இப்ப எல்லாருமே வந்துட்டு ஒரு சில ஹீரோக்கள், மெயினான ஹீரோக்களே சொல்றேன், டாப் ஹீரோஸ்லயே நிறைய பேர் வந்துட்டு ஃபேன்ஸுங்களை நல்லா ட்ரீட் பண்ற ஒன் ஆஃப் த ஹீரோ சூர்யா. மற்றவங்களோட இதெல்லாம் நான் வந்து அந்தந்த அவங்களோட பர்த்டே வரும்போது நான் சொல்றேன் யார் யாரெல்லாம் வந்து பிரஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ட்ரீட் பண்ணுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஹீரோ சூர்யான்றது இப்ப சொல்லிக்கிறேன். அது பேசுங்க ப்ரோ. நான் பேசுறேன் ப்ரோ. நான் டைம் ஆயிடுச்சு, சாரி. நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு சூர்யா படத்துல ஃபர்ஸ்ட் நான் பார்த்து மாசா முதல் மூவி வந்து காக்க காக்க. நான் ஆல்ரெடி ஒரு டைம் சொல்லியிருக்கேன். பட் காக்க காக்கல இருந்து கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவரோட மூவி எல்லாமே பிடிக்கும். அவர்கிட்ட பிடிச்ச மூவில எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன, அவரோட தோரணை. ஸோ அந்த தோரணை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காக்க காக்கவும் சரி, சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் சில்லுன்னு ஒரு காதல், அதே மாதிரி வேல், சிங்கம் 2, அது எல்லா படத்துலையுமே அந்த தோரணை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில்லுன்னு ஒரு காதல் படத்துல கூட மெக்கானிக்கல்னு சொல்லிடுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் போட்டு அவர் வந்து கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போவார். அந்த சீன் வந்து இப்படி புள்ளரிக்கு. நான் சின்ன ஒரு காதல் படம் வரும்போது நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட காலேஜ் கட் அடிச்சுட்டு அந்த படத்தை வந்து 4-5 டைம் பார்த்துட்டு நாங்கள் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்த்தது. ஸோ அதை வந்து சில்லுன்னு ஒரு காதல் வந்து காலேஜ் டைம்ல வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி அதே காலேஜ் டைம்ல தான் வந்து அயன் பார்த்தேன். அதே காலேஜ் டைம்ல தான் வந்து வாரணம் ஆயிரம். ஸோ அயன், வாரணம் ஆயிரம், சில்லுன்னு ஒரு காதல், அந்த டைம்ல வந்த படம்லாம் வந்து காலேஜ் டைம்ல அந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்கில் இருந்தார் அப்போ. ஸோ செம்ம பீக்கில் இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதெல்லாம். அதே மாதிரி அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படம் வந்தாவே பயங்கர மாசா இருக்கு. எங்கள் ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காங்கேயத்தில் தான் இருந்தேன். ஸோ அப்போல்லாம் பயங்கர மாசா இருக்கு. சூர்யா படமாவே அங்கே பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கு. நான் நான் தனியா போய் பார்த்த படம் அப்படின்னா சூர்யா படம் தான் காக்க காக்க. ஸோ அதுல இருந்து கேக்குதா? இல்ல ப்ரோ. ஓகே, எனக்கு மட்டும் தான் கேட்கலன்னு நினைச்சேன். யார் பேசிட்டு இருந்தா? யாருமே பேசல, நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, இல்லை யாரோ சூர்யா பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அதனாலதான் டக்குன்னு ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. விஷால் ப்ரோ. சார் வணக்கம் சார். விஷால் ப்ரோ சார், சூர்யா பத்தி தானே சார் பேசணும்? நீங்க பேசுங்க. நான் நிறைய பேசணும் சூர்யாவை பத்தி. ஆனால் சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன். எனக்கு சூர்யா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அதுக்கு காரணம் எங்கள் அப்பா. நிறைய வீட்டில் சொல்லியிருப்போம்ல, எங்கள் அப்பா வந்துட்டு படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒருத்தவங்களோட ஃபேன் ஆனேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் சூர்யாவோட ஒரு ஃபேன் ஆனதுக்கு காரணம் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா பயங்கரமான கமல் ஃபேன். கமலுக்கு அப்புறம் அவர் எல்லா படமும் தேட்டரில் பார்க்குறது சூர்யாவோட படம் தான். சொல்லிகிட்டே இருப்பார் சின்ன வயசில், ஒவ்வொரு விஷயமும் பேசிகிட்டு இருப்பார். அப்போ நான் பயங்கரமான ஒரு அணில் அப்படின்றதுனால என்னை வச்சு செய்வார். சூர்யா பாரு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். அப்படியே சூர்யா மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது. அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அவருடைய படங்கள், அவர் நடிக்கிறது, அவர் பப்ளிக்கில் அவர் வந்துட்டு அவரை ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம், சுத்தமாக அந்த கிராஃப்டை பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாமல் வந்து இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு ப்ரோவாக இருக்கிறது. இந்த விஷயம் எல்லாமே எனக்கு சூர்யாட்ட ரொம்ப பிடிக்கும். தெரில, நான் வந்துட்டு அஞ்சானுக்கு எனக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கங்குவா, ரெட்ரோ எல்லாத்துலேயுமே நான் ஹைப் பண்ணேன். ஆனால் எனக்கு என்னமோ கருப்பு வந்துட்டு வர ஒவ்வொரு மெட்டீரியலுமே எனக்கு இன்னும் அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்குது. வேறு மாதிரியான ஒரு ஹைப் ஏறிட்டு இருக்கு அந்த படத்து மேலே. ஸோ அதனால்
ஒரு பயங்கரமான ஒரு தேட்டர் படமாக சூர்யாவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஆர்ஜே பாலாஜி அப்படின்றதுனால இன்னொரு அடிஷ்னல் இது இருக்குது அதனால் அந்த படத்து மேலே. ஸோ அதனால் அந்த படத்து மேலே ஒரு பெரிய இது இருக்குது. சூர்யா படம் நிறையா படம் ரீவாட்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு மௌனம் பேசியதேவும் ஆயுத எழுத்தும் ஆல் டைம் ஃபேவரட். ரொம்ப ரொம்ப அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே ரீவாட்ச் பண்ண படம் அந்த 2 படமும். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரசித்த ஒரு ஆக்டரு. எல்லாமே பண்ணுவாருங்க அவரால் எல்லாமே முடியும். அது என்ன ரொம்ப இன்ஸ்பிரேஷன்னா எதுவுமே தெரியாமல் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது இருக்குல்ல, அதனால தான் அவர் சூப்பராக இருக்கார் அப்படின்ட்டு தோணும். அதுவும் இல்லாமல் அவர் எனக்கு தெரிஞ்ச என் காலேஜ் டைமில் என் கிளாஸ்மேட்ஸு அப்புறம் என் பேட்ச்மேட்ஸில் நிறைய பேர் அகரம்லேருந்து வந்து படித்தவங்க இருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பேர் சும்மா பேசுவாங்கல்ல, அதை பேசுறது மட்டும் இல்லாமல் ரியலில் இறங்கி பண்ணுறதுனால இன்னும் அவரை பிடிக்கும். நிறைய பேருக்கே தோணும் ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு தோணும். அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் வந்துட்டு சூர்யா. அவருக்கு 50th பர்த்டேன்னு சொல்கிறாங்க. பார்த்தா மனுஷன் இன்னும் அப்படியே சூப்பராக இருக்கார். ஸோ இந்த வாட்டி அவருக்கு இந்த பர்த்டே இந்த 50th வருஷம் ஒரு மெமரபிளான வருஷமாக கருப்பு மூலமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். இன்னும் மஜா பண்ணுங்கள். என்ன படம் வந்தாலும் நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ண ரெடியாக இருக்கோம். நன்றி. உங்களுக்கு நான் பெரிய பையன் இல்லாலும் எனக்கு வந்து சிங்கத்துலேருந்து பார்த்துன்னு இருக்கேன். அப்போ எனக்கு வந்து 4 வயசு 5 வயசு தான் இருக்கும். நான் உங்களோட சின்ன பையன் தான். சிங்கத்துலேருந்து ஒரு பார்த்த உடனே பத்துக்கிச்சுன்னா எனக்கு சூர்யா பார்த்து தான். என் அண்ணன் அதுக்கு முன்னாடி பெரிய சூர்யா ஃபேனு. அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்படி தாண்டா ஆக்டிங் இருக்கணும், இப்படி தாண்டா மாஸ் இருக்கணும்னு அளவா எடுத்து சொல்லி கொடுத்தது சூர்யா தான். கருப்பு ஏதோ சிங்கம் பார்த்துலேருந்து அயன் பார்த்துட்டேன். ஏன்னா அயன் வந்து நான் வந்து அப்போ பார்க்கல, சின்ன வயசில் வந்து சிங்கம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட் அயன் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் எல்லா படமும் வரிசையாக பார்த்துருந்தேன். நான் அஞ்சான் நீங்கள் ஐப்பானதுக்கெல்லாம் நான் ஐப்பாகலை. நான் ஐப்பான படம் வந்து என்ஜிகே தான் பயங்கர ஐப்பில் இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து 2 படம் வந்து நல்லா போகல. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நல்லா இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த படம் அந்த படத்துக்கு இந்த ஐப்பு நான் எந்த படத்துக்கும் இல்லை. என்ஜிகே தான் ரொம்ப ஐப்பில் இருந்தேன். எனக்கு சூர்யா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறாருன்னு ரொம்ப நாள் அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் வந்து அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பெஸ்ட் தியேட்டரிக்கல் ஃபிலிம்னா நான் பார்த்ததுல சொல்ல போனால் நான் ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்த்த படம்னா அது வந்து சிங்கம் 3 தான். அதுக்கப்புறம் எனக்கு பெஸ்ட்டு தியேட்டரிக்கலைஸ் பண்ணால் ரோலெக்ஸ் தான். ஏன்னா அது சொல்கிறது தான் எனக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப நான் 20 வயசு ஆகுது எனக்கு. அதனால அது மட்டும் தான் சொல்ல முடியும். சூப்பர் ப்ரோ. ஆனா யார் பேசுனது இப்போ? கருண் சூர்யா. கருண் ப்ரோ நீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. எனக்கு எல்லாருமே மியூட்ல காமிக்குது, அதனால தெரியல, சாரி. மாவீரன் போயிட்டாரா? அப்ப முடிச்சிடலாமா பரணி? என்னண்ணா? அப்ப முடிச்சிடலாமான்னு கேட்டேன். ஓகே. கூலி அந்த இது சாங் வந்துருச்சு, லிரிக் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஃபென்டாஸ்டிக் 4 பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் ரிவ்யூஸ் எல்லாமே 88% வந்திருக்கு. 87 நான் பார்த்தப்போ. இப்போ 88 ஆச்சான்னு தெரியல. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். சரி ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு டீசர் வருது. ஓகே பாய். பாய் பாய். ஓகே பாய். பாய் பாய். ஓகே பாய் பாய் பாய். Very nice.